கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்துவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். கரங்களை தட்டி பாடலாமா? நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சொல்லுங்க அந்த நாமத்தை. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். சொல்லுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். பாடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரிக்கும் பறைசாற்றிடுவோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரிக்கிலும் சொல்லுங்கள். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றுமுடிய ஜெயம் நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பல்லமா பட்டயமோ பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பரலோக தேவன் நம் இயேசுவை நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எல்லாரும் சொல்லுங்க. முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யார் நமக்கு எதிராய் நிற்கக்கூடும்? சொல்லுங்க. தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யார் எமக்கு எதிராய் நிற்கக்கூடும்? அழைத்தவர் என்று உண்மையுள்ளவர் மரண பரியந்தம் நடத்திடுவார். ஆமென். உண்மையுள்ளவர் மரண பரியந்தம் நடத்திடுவார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சேர்ந்து சொல்லுவோம். முற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிரசங்கத்துக்கு என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபதி பிரசங்கியின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் எக்லிசியாஸ்டஸ் புஸ்தகத்திலே the book of Ecclesiastes chapter 7 verse 20. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 20ஆம் வசனத்தை முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போறோம். பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும்.
அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. உன் மனதுக்கு தெரியுமே. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஞானி சாலமோன் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதும்போது தன் சொந்த அனுபவங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. இந்த 2 புஸ்தகங்கள் தொடர்ச்சியாக வருகிறது பைபிள்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் Book of Proverbs and Book of Ecclesiastes ரெண்டும் தொடர்ந்து புஸ்தகத்தில் வருகிறது. இந்த 2 புஸ்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த நீதிமொழிகள் வேறு, பிரசங்கியின் புஸ்தகம் வேறு. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்திலே மனுஷன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்ந்த அனுபவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி வாழணும் நீதிமொழி சொல்லுது. இது வாழ்ந்த அனுபவத்தை சொல்லப்பட்ட புஸ்தகம் தான் பிரசங்கியின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே 21ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த ஞானி எழுதுகிறார், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது ஆகும். ஹல்லேலூயா. வேதத்துல சாலமோன் ஞானி எழுதுகிறார், மனுஷன் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நீ கவனிக்காத. கவனித்தாயானால் அவன் நிந்திப்பதை, யாரா? வேலைக்காரன் நிந்திப்பதையும் நீ கேள்விப்பட வேண்டியதாகும். நீ கேப்பன்னு எழுதல, வேலைக்காரன் நிந்திப்பதை நீ கேப்ப, அதனால நீ மன நோவாவை எழுதல, கேள்விப்பட வேண்டியதாகும். சிலர் உங்களை பற்றி தவறாய் சொல்லக்கூடிய கேள்விகளை, சம்பவங்களை நீங்க கேள்விப்பட வேண்டியதாகும். சொல்லப்படும் வார்த்தையெல்லாம் கேட்காத. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கேட்கக்கூடாத 7 வார்த்தைகள் என்று தலைப்புல உங்களோட பேச போறேன். ஒரு மனுஷன் கேட்கக்கூடாத 7 காரியங்கள். எதை கேட்க கூடாது சொல்றாரு? வேலைக்காரன் நிந்திப்பதை நீ கேள்விப்பட வேண்டியதாகும். அதுக்கு முன்னாடி வசனத்துல 20ஆம் வசனத்துல அவர் எழுதுறாரு, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் ஒருத்தனும் சுத்தம் இல்லப்பா, ஒருத்தனும் நீதிமான் கிடையாதுப்பா, ஒருத்தனும் முழுமையடைந்தவன் இல்லப்பா, பூரணமானவன் ஒருவனும் இல்லை. சரி சொல்லுவான், நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணதில்லப்பா, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? பைபிள் சொல்லிச்சு, ஒருத்தனும் நீதிமான் இல்லை, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாய் மாறினோம், பரிசுத்தவன் ஒருவனும் இல்லை. விழுந்து விழுந்தா எந்திரிக்கிறோம், அவ்வப்போது நம்மை சரிப்படுத்திக் கொள்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது? ஓ, பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான். என் வாழ்க்கையில பாவமே செஞ்சது கிடையாது, நன்மையை தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. 23ஆம் வசனம் சொல்றாரு. 22ஆம் வசனத்துல, அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு. நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல போய் அழுகுறோம், ஆண்டவரே அவங்க எப்படிலாம் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசுறாங்க, ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நீயும் ஒரு நாள் பேசி இருக்கிற, அது உன் மனதுக்கு தெரியும். எப்ப மத்தவ உன்னை நிந்திக்கும் போது அது சொல்லப்படும் செய்தி உனக்கு எப்படி மனசுக்கு கஷ்டமா இருக்கோ, உன் இருதயத்தை அது குத்தி கிழிக்குதோ, அது போல நீயும் பேசியிருக்க. ஆமென். உண்மைதானே? பிரசங்க என்ன அழகா சொல்றான்ல, நீயும் நிந்தித்தாய் என்பதை நினைத்துக்கொள். ஒரு எத்தனை பேச்சு பேசியிருப்போம், நின்னா பேச்சு, உட்கார்ந்தா பேச்சு, குத்தம், போனா குத்தம், வந்தா குத்தம், அந்த பிள்ளைய பத்தியா, அவங்க வீட்டு பிள்ளைய பத்தியா, எப்படி போறா, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம யாரும் பார்க்கறது இல்ல. நீ உற்று கவனித்தால், மத்தவங்க சொல்றதை நீ ரொம்ப கவனிச்சினா, வேலைக்காரன் நிந்திப்பதை கூட ஸ்தோத்திரம். ஏன்னா சாலமன் ராஜா இல்ல, அந்த ராஜாவுக்கு தான் தெரியும் வேலைக்காரனுடைய அந்தஸ்து எது, ராஜாவுடைய அந்தஸ்து எது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ராஜாவாக்கினாலும் நம்ம ராஜாவா மனசுல மாறுறது இல்லை, வேலைக்காரனாவே இருப்போம். அதனாலதான் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் இந்த வேலைக்காரன் புத்தி போகவே போவாதுன்னுவாங்க. சாலமோன் ராஜா சொல்றான், நீ சொல்லப்படும் வார்த்தையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தா, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, எழுத்து வீட்டுக்காரன் இப்படி சொல்லிட்டான், பக்கத்து வீட்டு, எப்ப கேட்காதப்பா, கேட்காத, தட்டி விட்டு போயிட்டே இரு. அந்த மனப்பக்குவம் வரணும்ன்றாரு. ஆமென். ஆமா, அழுதுகிட்டே இருப்போம். வீட்டுக்கார் எப்ப வருவாரு, எழுத்த வீட்டுக்கார் என்ன சொன்னா தெரியுமா, 2வது தெருவுல இருக்க என்ன பத்தி என்ன சொன்னா தெரியுமா, சொல்லாத, கேட்காத. ஏன்னா அப்படி சொல்லப்படும் வார்த்தையெல்லாம் நீ கவனித்தால்
உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறத கேள்விப்பட வேண்டியதாகும். உன்கிட்ட காசு வாங்கியிருப்பான், உன்கிட்ட நன்மை அனுபவிச்சிருப்பான், உங்களால வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கும், ஒரு காலத்துல உங்களால தான் வாழ்ந்திருப்பான். ஆனா அவன் சில காரியங்களை சொன்னான்னு, நல்லா கவனிங்க, இது யாரு நீங்க உங்க காதுல கேட்கல. வேலைக்காரன் நிந்திப்பதை உன் காதால் கேட்க வேண்டி வரும்னு சொல்லல. யாரோ ஒருத்தன் வேலைக்காரன் நிந்திச்சதை சொன்னதை கேள்விப்பட்டான். என்னைக்குமே மூணாம் மனுஷன் சொல்றதை கேட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? அவங்களோட சண்டை போடக்கூடாது, மற்றவங்களை கோச்சு கூடாது, மற்றவங்களை கசந்து கொள்ளக்கூடாது. பீகார்ல நடந்த சம்பவம். காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு அம்மா, பக்கத்து வீட்டு அம்மா கையும் கத்துஞ்சான் வீட்டு வாசல் நின்று. பேப்பர்ல டிவியில போட்டிருக்கான். என்ன அப்படின்னா, நேத்து நைட்டு கனவுல வந்து ஏண்டி என்னை திட்டின. ஹலோ, நேத்து நைட்டு என் கனவுல வந்து என்ன திட்டின. ரெண்டு பேரும் அடி தடி வரைக்கும் போய் போலீஸ் கேஸ் ஆகி போலீஸே மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. ஏமா, அவன் கனவுல வந்து திட்டினதுக்கா நீ வந்து திட்டின? என்னைக்காவது நான் என்னைக்காவது சண்டை போட்டான் கேளுங்க சார், நாங்க ரெண்டு பேரும் நல்ல உறவுல தான் இருந்தோம். ஆமா, அப்புறம் ஏன் போய் திட்டின, என்னை கனவுல வந்து திட்டின அப்படின்னு கேக்குது. அப்ப ஒரு தேவ பிள்ளை மூணாம் நபர் சொல்லுகிறதை கேட்டு நீ அதனால உனக்கு மன சஞ்சலப்படும், உனக்கு கஷ்டம் வரும், அவங்க மேல கோவம் வரும், அவங்கள வெறுப்பாய். என்னைக்குமே உங்ககிட்ட டைரக்டா நீங்க அதனால சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். சொல்லப்படும் வார்த்தையெல்லாம் கேட்காதப்பா. அப்போ ஒரு தேவ பிள்ளை எதை கேட்க கூடாது? 7 சத்தம். அதை நீ கேட்டீனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். அது உன்னை பாதிக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும், உங்க சரீரத்தை பாதிக்கும். சொல்றேன், மனுஷருடைய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்குள்ள எத்தனை விதமான பலவீனங்களை கொண்டு வரும் தெரியுமா? அது எத்தனை விதமான சரீர வியாதியை கொண்டு வரும் தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பைபிள்ல எப்பொழுதுமே செவி கொடுத்தே உத்தமன் பைபிள் சொல்லும். செவி கொடுக்க சேர்வதே நலம். நீ தேவசமூகத்துக்கு வரும்போது செவி கொடுன்றாரு, கீழ்ப்படிங்கிறாரு. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நீ செவி கொடாதன்றாரு. சில காரியத்தை உங்க காதுல கேட்டா கண்டு காணாம போயிடணும். ஆமென் சொல்லுங்க. சவுல் ஒரு பெரிய ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை பார்த்து இஸ்ரவேல் எல்லாம் சொன்னாங்க, இவனா எங்களை ஆள போறான், கழுத மேய்ச்சவன் எனக்கு தெரியாதா? ஏன்னா சவுலை எப்பொழுதுமே அவங்க எப்படி பார்த்தாங்க? அப்பாவுடைய கீசின் குமாரனாகிய சவுல் கழுதையை மேய்த்து கொண்டிருந்ததை பார்த்தார்கள். கழுத மேய்ச்சவனை ராஜாவா ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதே இல்லை. அப்ப அங்க இருக்க சொன்னா, இவனா நம்மள ஆள போறான். ஆனா அவன் ஒரு நாள் ராஜா வாக்கப்பட்டு பட்டத்து அபிஷேகம் பெற்று யுத்தத்துக்கு போய் பெலிஸ்தீரை ஜெயிச்சுட்டு திருப்பி வரும்போது எந்த வாய் இவனை ராஜா இல்லைன்னு சொன்னிச்சோ அதே வாயால ராஜா வாழ்க, சவுல் ராஜா வாழ்க அப்படின்னா பைபிள் சொல்லுது. இவனா ராஜாவாக போறான்னு சொன்னவங்களுடைய பைபிள் சொல்லுது, சவுல் அந்த சத்தத்தை கேளாமல் போனான், காது கேளாதவனை போல போனான். நீங்க கேட்டீங்கன்னா ராஜாவாக முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்லப்படும் வார்த்தையெல்லாம் கேட்டா you never become a king, you never become a priest. தேவனுடைய பிள்ளை ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மாற்றப்பட முடியாது. மற்றவருடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தும், மற்றவருடைய வார்த்தை உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தும். இதனால கெட்டு போறது நாம தானே தவிர அவங்க அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லப்படும் வார்த்தையெல்லாம் என்ன செய்யாத, கேட்காத. என்ன சத்தத்தை கேட்க கூடாது? இன்னைக்கு இந்த 7 சத்தத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 74 எடுத்துக்கொள். Turn your Bible with me. Go Psalms chapter 74 verse 10. 74ஆம் சங்கீதம், Psalms number 74 verse 10. 74ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? கவனிங்க, உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். 74:10 தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவன் சொல்றான், எதுவரைக்கும் ஆண்டவரே சத்துரு நிந்திக்கிறத நான் கேட்பேன். அவன் ஒரு பெரிய ஆராதனை வீரன், அவன் ஒரு பெரிய சங்கீதக்காரன். அநேக சங்கீதங்களை ஆசாப் எழுதி இருக்கிறான். நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையில வாழ்ந்த, உன்னத நிலைமையில வாழ்ந்தவன் இந்த ஆசாப். அவன் சொல்றான், எதுவரைக்கும் என் சத்துரு நிந்திப்பதை நான் கேட்பேன். கவனிச்சீங்களா?
முதல்ல உங்க சத்துரு சொல்ற வார்த்தையை நீங்க கேட்க கூடாது. உங்களை பத்தி நல்லா சொல்ல மாட்டான். உங்களை விரோதிக்கிற ஒரு மனிதன் உங்களை பத்தி நல்லா சொல்லுவானா? நல்லா சொல்ல மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் 1000 தான் நல்ல பிரசங்கம் பண்ணாலும் நீங்க என்னை நல்லா பேச போறது இல்லை. அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. ஒரு நாள் பாஸ்டர் சூப்பரா இருந்துச்சுன்னுவீங்க, இன்னொரு நாள் என்னப்பா போட்டு அறுத்துட்டாருப்பா, தேவையில்லாம லூஸ் டாக்லாம் பண்ணிட்டாருப்பா, தேவையில்லாம என்னமோ பேசிட்டாருப்பா. என்ன பண்றது, நானும் மனுஷன் தானே. அல்லேலூயா. ஒரு நாள் நல்ல சாப்பாடு கொடுப்பேன், ஒரு நாள் அது உங்களுக்கு பிடிக்காம போகும். உங்களை காயப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அதனால நான் இப்பயும் சொல்றேன், உங்களை பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா கேட்காதீங்க. அல்லேலூயா. கேட்காம போயிருங்க. என்னமோ பேசுறாருப்பா, ஒரு பாட்டு பேசிட்டு போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயோ என்னையவே பேசிட்டாரு, என்னைய பத்தியே சொல்லிட்டாருன்னு யாரும் எடுத்துக்காதீங்க. உங்களை பாதிக்கிற மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க. நல்ல வார்த்தைகள் தான் நான் சொல்லுவேன். ஆமென். நான் ரொம்ப யோசித்து நிதானமாக தான் பேசுவேன் வார்த்தைகள். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அப்ப சொல்றான், சத்துரு நிந்திப்பதை எது வரைக்கும் ஆண்டவரை நான் கேட்பேன். உங்க வாழ்க்கையில எத்தனையோ சத்துருக்கள் உங்க வாழ்க்கையை நிந்திப்பாங்க. என்ன நிந்திப்பா? அந்த என்ன நிந்திச்சான்றதுக்கு பைபிள் சொல்லுது பாருங்க. சங்கீதத்தின் புத்தகத்துல 42ல Psalms number 42 verse 10, 42ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல அவன் என்ன நிந்திச்சான்னு சொல்றாரு. சத்துரு என்ன நிந்திச்சானா? 42:10 உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தாவீது எழுதுறான், சத்துரு என்ன நிந்திச்சானா? உன் தேவன் எங்கே? எங்கப்பா உங்க வாழ்க்கையில தேவன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இருந்தா இதெல்லாம் ஏப்பா அப்படி லேட்டா நடக்குது? உங்க சத்துரு சொல்லுவான், கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுறீங்க, கரெக்டா எல்லாம் செய்றீங்க, ஊழியம்னா முன்னாடி நிக்கிறீங்க, ஜெபம்னா முன்னாடி நிக்கிறீங்க, நிறைய பாஸ்டுக்கு நிறைய கூட இருந்து ஊழியத்தை செய்றீங்க, உங்க வாழ்க்கையில ஏப்பா ஒரு ஆசீர்வாதம் இல்ல? உங்க சத்துரு நிந்திப்பான். உன் தேவன் எங்கே? Where is your God? You're serving all the day. ஒரு நாள் முழுவதும் நீங்கள் தேவனை சேவிக்கிறீர்கள். நிறைய ஊழியம் செய்றீங்க, நிறைய ஜெபம் பண்றீங்க, நிறைய ஆராதிக்கிறீங்க, நிறைய வேத வசனம் வாசிக்கிறீங்க. ஆனா சத்துரு என்ன சொல்றான்? உன் தேவன் எங்கே? உன் வாழ்க்கையில ஏன் நன்மை நடக்கல? ஏன் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? ஹலோ, ஏன் நன்மை நடக்கல? ஏன் அற்புதம் நடக்கல? கேட்கும் போது அவன் சொல்றான், அவைகளின் எலும்புகளை உருவ குத்துது. கேட்கிற கேள்விலாம் பயங்கரமான கேள்வி. சில நேரத்தில் சத்துரு உங்களை பார்த்து கேட்பான், நீ கிறிஸ்தவனாக ஒரு கடன் கொடுக்க தெரியல, நீ கிறிஸ்தவனாக கடன் வாங்கிட்டு கடனை ஒழுங்கா சொல்ல பொய் பேசுற. என் சூழ்நிலை நீ பேச வைக்குது இல்ல, என் சூழ்நிலை நான் வாங்கிட்டேனே, சில நேரத்தில் என்னால திருப்பி கொடுக்க முடியல, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீ எலும்புகளை உருவ குத்துது. எங்கே உன் தேவன்? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் கேட்கும்போது கஷ்டமா இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை. என் வாழ்க்கையில பண்ண ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பீரானால் இவைகள் எல்லாம் எனக்கு நடக்கிறது ஏன்? சரீர பலவீனம் ஒரு பக்கம். நான் கேட்கிறேன், அநேகருக்கு என்னால தைரியமா சொல்ல முடியல சுகத்தை பத்தி, ஏன்னா என் சரீரம் பலவீனமா இருக்கு. சொல்றேன், சத்துருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே உங்களை என்ன செய்யுமா தெரியும்? சோர்வடைய பண்ணும். நீங்க பிசாசுடைய சத்தத்தை கேட்க 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 அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில சோர்வை உண்டாக்கும். என்ன யோபு சொல்றான், நான் முன்பக்கம் போனாலும் அவர் இல்லை, பின்பக்கம் போனாலும் இல்லை, வலது பக்கத்துல பார்த்தேன் இல்லை, இடது பக்கத்துல பார்த்தேன் இல்லை, I didn't see, I can't see my God. என் தேவன் எங்கே என்று என்னால் பார்க்க முடியல. நான் அவர்கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும். நான் சில நேரத்தை சொல்லுவேன், உங்களை பார்த்தா சில கேள்வி கேட்கணும் ஆண்டவர் என்ன. ஆமென். கோபத்துல கேட்கறது வேற, நிதானமா கேட்கறது வேற. ஆண்டவர்கிட்ட பேசும்போது என்னைக்கு எப்படி பேசணும்? நிதானமா பேசணும், நிதானமா பேசணும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்கிட்டலாம் சும்மா சாதாரணமாக போய் ஏதாவது புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு நீர் அப்படி செய்வீரா இப்படி செய்வீரெல்லாம் கேட்டுட்டு கூடாது. ரொம்ப நிதானமாக கேட்கணும். சொன்னேன், ஆண்டவரே உங்களை, ஏன்னா யோபு சொல்றான், நான் அவரை கண்டால் என் காரியத்தை அவருக்கு முன்பாய் ரூபாகாரம் பண்ணுவேன், ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைப்பேன்றாரு. இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, இப்படி ஏன் நடந்துச்சு, அப்படி ஏன் நடந்துச்சு, நான் கேட்பேன் ஆண்டவரேன்னு சொல்றான். எல்லாம் கேட்டு 42 அதிகாரம் வரும்போது அவன் சொல்றான், என் 2 கைகளால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அவர் கேட்ட ஒரே கேள்விக்கு இவனால பதில் சொல்ல முடியல. இவன் நிறைய கேட்டான், உங்க கோபத்தில் நிறைய கேட்பீங்க ஆண்டவரே, ஆனா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார்னா உங்களால என்னால பதில் சொல்ல முடியாது.
சத்துரு கேட்கிற கேள்வி என் வாழ்க்கையில அநேக காரியத்துல எனக்கு கொஸ்டின் பண்ணுது, ஏன் இப்படி என் வாழ்க்கை நடக்குது? உங்க வாழ்க்கையில பல சத்துரு பல காரியத்தை கேட்பான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த சத்துருடைய வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க என்ன ஆகும்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்வடையும். எலியா பெரிய தீர்க்கதரிசி, ஒரே ஒரு வார்த்தை அவனை சோர பண்ணிருச்சுல்ல. கர்மேல் பர்வதத்தில் நின்று 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டு வெற்றியா திரும்பி இறங்கி வரான். எசபேல் சொல்றா, நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன் உடம்புல இருக்காதுடா. சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் சொந்துட்டான். அதான் சத்துருடைய வார்த்தை. இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நீங்க நினைக்கிறீங்க சத்துருடைய வார்த்தையை கேட்டு 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 உங்க உள்ளம் காயப்பட்டு அநேக சந்தர்ப்பத்தில் எழும்ப முடியாம பண்ணிடுவோங்கள. நான் சொல்றேன், டோன்ட் ஹியர். உங்க சத்துரு சொல்லுகிற வார்த்தையை காதுல கேட்டுட்டு விட்டுருங்க. இந்த காதுல இந்த காதுல விட்டுருங்க. சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய கொஸ்டின் வரும். எங்கப்பா உன் தேவன், எங்கப்பா நடந்துச்சு, எங்கப்பா அற்புதம் நடந்துச்சு, ஏன்பா நடக்கல, உன் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, ஏன்? அப்படி கேட்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது, ஏன் ஆண்டவரே? பதட்டப்படுறேன், அவசரப்படுறேன், ஏதாவது பண்ணிடணும், நம்ம அவர் தான் செய்யல, நம்மளா செஞ்சிடலாம். அங்கதான் தப்பு நடக்குது. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் பேசாம இருப்பார் உங்க வாழ்க்கையில, கிரியை செய்ய கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா உங்க சத்துருடைய வார்த்தை அதுக்குள்ள அவன் கேட்கிறான், அவன் நிந்திக்கிறான். தாவீது சொல்றான், சத்துருடைய வார்த்தை என்னை நிந்திக்குது, என் எலும்புகளை உருவ குத்துது. நீங்க சொல்றீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க பாஸ்டர், ஆனா என் உறவுக்காரங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. That's true. உண்மை. உங்க நிலைமை அப்படி இருக்கு. அவன் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆமென். ஆனா அது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்வடைய பண்ணும். இந்த வார்த்தைகள் ஏன் சத்துரு சொல்றான் தெரியுமா? நீ சோர்ந்து போகணும், நீ பின்மாற்றம் அடையணும், நீ ஆண்டவர்கிட்ட ஓடணும். இந்த வார்த்தைகள் உங்களை சோர பண்ணும், உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணணும். நீ வேகமா போற உங்க ஓட்டத்தை ஸ்லோ பண்ணணும். அதான் அவனுடைய திட்டம். நீ ஒண்ணுமே தெரியாம ஏன் ஆண்டவரே அழுவுறீங்க, புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னாவிக்குரிய வாழ்க்கையில சோர்வை உண்டாக்குவதற்காக சொல்லப்பட்ட சத்துருடைய வார்த்தைகள். உன்னை சோர்ந்து போக பண்ணணும். நீங்க சோர்ந்து போயிட்டா இன்னும் 2 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நீங்க சோர்ந்து போயிட்டா இன்னும் சோர்வுல கிடக்க 2 பேர்த்த தூக்கி விட முடியாது. எத்தனை வார்த்தைகள் இதுவரைக்கும் என்ன அடிச்சிருக்கும், என்ன காயப்படுத்தி இருக்கும். ஆமென். ஆனா நான் ஒண்ணு செய்வேன், இந்த காதல வாங்கி இந்த காலை விட்டுருச்சு. அவங்களுக்கு அவ்வளவுதான்ப்பா தெரியும், உடுப்பா அப்படிதான்ப்பா அந்த கூட்டம் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு புரிஞ்சுக்கலையா நீங்க? ஆமென். இங்க யார் என்ன பேசல, எல்லாரும் பேசுனவங்க தான். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஒரு காலத்துல என்ன எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் உங்களை. ஆமா, 2 பேரும் பைத்தியம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவரும் பைத்தியம், நானும் பைத்தியம். அப்படிதானே போகணும். சரி, என்னமோ பேசிட்டாருப்பா, நம்மளும் என்னமோ பேசிட்டோம்ப்பா. ஸ்தோத்திரம். ஆனா சத்துருடைய வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்துருடைய வார்த்தையை நீ கேட்காத. ஏன் தெரியுமா சொல்றாரு? அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வை உண்டு பண்ணும். நீ மேல முன்னோக்கி போக முடியாது, உங்களை ஸ்டாப் பண்ணும். ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும், நீ அற்புதம் நடந்தா ஜெபம் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம ஏன் ஜெபம் பண்ணும் சொல்றோம்ல. நீங்க நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் என்ன ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, என்னத்தை கண்டோம், என்ன நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சு, போ நம்ம குடும்பத்தை சொல்ற மாதிரி தான், வீட்டார் சொல்ற மாதிரி தான், புருஷன் சொல்றது உண்மைதான்ப்பா. ஸ்தோத்திரம். ஒண்ணு இது வரைக்கும் நடக்கல, ஏசுன்னு ஓடுற ஒண்ணு இல்ல, நான் தான் ஏசிட்டு இருக்கேன் உன்னைய. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் போது ஒரு பக்கம் ஆண்டவரையும் விட முடியல, இன்னொரு பக்கம் அந்த வார்த்தை உண்மையை போல தோணுது. அது என் இருதயத்தை குத்தி கிழிக்குது, எலும்புகள் உருவ பண்ணுது, எலும்பு வரைக்கும் போயிருச்சு அந்த வார்த்தை. நான் சொல்றேன், டோன்ட் அலோவ் சத்துருடைய வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள உள்ள போய் காயப்படுத்துற அளவுக்கு விடாதீங்க. ஆண்டவர் சொல்ல, காயப்படுத்த அனுமதிக்காத. ஆமா, அப்படிதான் பேசுவான் சத்துரு. உங்களை எங்க அடிக்கணும்னு அவனுக்கு தெரியும். நீங்க சோர்ந்து இருக்கும் போது அடிப்பான். இதெல்லாம் நடப்பானே, இதெல்லாம் காரியம் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் நடக்குது. ரொம்ப கவனமா இருக்கு. அந்த வார்த்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சோர பண்ணும், ஸ்டாப் பண்ணும், முன்னோக்கி போக விடாது. தாவீதோ தொடர்ந்து போனான். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் அவனை காயப்படுத்தினான், எல்லாரும் அவனை கல்ல தூக்கி அடிக்க போனான். ஆனா ஒரு நாள் அசரலையே, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் தொடர்ந்து போனான். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து போங்க. ஆமென். உட்காந்துராதீங்க, நின்றாதீங்க. சத்துருடைய வார்த்தை உங்களை நிறுத்தும். சத்துருடைய வார்த்தை உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர பண்ணி, ஸ்தோத்திரம், நேரா வந்து பிசாசு பேசிடுவானா? பேச மாட்டானே. 2 கொம்பு வச்சு பல்ல ஈன்னு காட்டி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்களாம் உஜாராயிருவீங்க. நீயா பேசுறேன்ட்ட? ஏன்னா அவன் பேசுறதே உங்களுக்கு தெரியாது.
உறவுகள் மூலம் பேசுவான், சொந்தங்கள் மூலம் பேசுவான், பிள்ளைகள், நேசித்த பிள்ளைகள் மூலம் பேசுவான். என்னத்தை சேர்த்து வச்ச எனக்கு இது வரைக்கும் அந்த வார்த்தை அப்படியே உங்க எலும்புகளை குத்தும். பிள்ளைகள் கேட்பான், என்னத்தை நீ கேட்டு என்ன சேர்த்து வச்சிட்ட? சோத்திரம். நம்ம அப்பா அம்மால என்ன சேர்த்து வச்சாங்க? அவங்க உடனே சொல்ல, எங்க அம்மா அப்பாலாம் எங்களுக்கு ஒண்ணு, அது அவங்க ஓன் தலை எழுத்து. அது ஓன் தலை எழுத்து, எனக்கு நீ சேர்த்து வச்சுதான் ஆகணும். அந்த வார்த்தைகள் நீங்க தனிமையா இருக்கும்போது அதிகமா உங்க வார்த்தை இருதயத்தை குத்தி கிழிக்கும். நான் சொல்ல, டோன்ட் அலோவ். அந்த வார்த்தைகள் அலோவ் பண்ணாதீங்க. அது சத்துருடைய வார்த்தைகள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறி போக விடாதபடிக்கு தடை செய்கிற வார்த்தைகள். தூக்கிப்பட்டு போயிட்டே இருங்க. அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். சில நேரத்துல உங்களுக்கும் காது கேட்க கூடாதுதான். ஆமென் சொல்லுங்க. காது கேட்டுச்சு, நீங்க சொல்லப்படும் வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டி வரும். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை எந்த சத்தத்தை கேட்க கூடாது? தேவனுக்கு மகிமை. எரேமியாவின் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில், இந்த புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் 27 verse 9, 27ஆம் அதிகாரம், இந்த புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் 27, எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மிகவும் கவனமாக வாசிக்க போகிறோம். பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும். நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த அதிகாரத்துல 4-5 பேர்த்த பத்தி எரேமியா தெளிவா சொல்றாரு. 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க போறோம். சேர்ந்து எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க. பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள். சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கூட்டம் உனக்கு விரோதமா நிக்கும். அந்த கூட்டத்தை மென்ஷன் பண்றார். அந்த கூட்டம் யாரு? நீ அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது. அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருக்கா? உங்கள் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்ற, உங்கள் தீர்க்கதரிசிகள். அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, அவன் உங்க தீர்க்கதரிசி. உங்களுக்கு எது நன்மையோ, உங்களுக்கு எது லாபமோ, உங்களுக்கு ஏத்த மாதிரி தீர்க்கதரிசி சொல்ற தீர்க்கதரிசிகள். அதனாலதான் உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் சூனியக்காரனும் உங்க குறிகாரனும் உங்களுக்கு நாள் பார்க்கிறவனும் அப்புறம் சொப்பனக்காரருக்கும் செவி கொடாதப்பா. சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் குறி சொல்றவனுக்கு போய் நீ அநேகர் செவி கொடுத்து உட்கார்ந்து இருக்க. என்ன சொல்லுவ? எனக்கு நாள் பார்க்கிறவன்ட்ட போய் உட்கார்ந்து கேட்கறீங்க, என்ன பத்தி நீ என்ன சொல்லுவ? சொப்பனக்காரன், என்ன பத்தி ஏதாவது சொப்பனம் பார்த்தீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகள், உங்களுக்குன்னு சில தீர்க்கதரிசி வச்சிருப்பீங்க, என்ன கூட நம்ப மாட்டீங்க. அல்லேலூயா. உள்ளூர் தீர்க்கதரிசிக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாது. நான் தீர்க்கதரிசி சொன்னா கூட நீ ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்களா தீர்க்கதரிசியா பாஸ்டர் அப்படிம்பீங்க. ஆனா கள்ள தீர்க்கதரிசிக்கு தான் நீ காலம். இன்னைக்கு சபை இரண்டாவது ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. குறி சொல்றவனுக்கும் நாள் பார்க்கிறவனுக்கும் தரிசனம் பார்க்கிறவனுக்கும் சொப்பனம் பார்க்கிறவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் உங்கள் தீர்க்கதரிசிக்கும் அப்புறம் கடைசியா உங்கள் குறிக்கார சொப்பனக்காரருக்கும் நீ என்ன பண்ணாத? செவி கொடுக்காத. அவன் உங்களை பத்தி தப்பா சொல்லுவான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுவான். இந்த குறிகாரன் என்ன சொல்லுவான்? நீ போய் கேட்டா சரியா சொல்லிடுவான். உங்களை பத்தி எடுத்தோன்னு கரெக்டா சொல்லுவான். உன் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஹலோ, இங்க உட்காந்துருக்க எந்த வீட்டுல பிரச்சனை இல்லை? என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டுல பிரச்சனையே இல்லை பாஸ்டர் சொல்லிடுவீங்களா? முடிஞ்சு போனா வண்டியா இருக்கும் பிரச்சனை. தோத்துறோம். எந்த வீட்டுல பிரச்சனை இல்லை? அவன் குறிகாரன் கரெக்டா சொல்லுவான். ஸ்தோத்திரம். பகல்ல வர குறிகாரன் இருக்கா, ராத்திரி வர குறிகாரன் இருக்கா. குறி கேட்க நீ போயிடாத. தயவுசெய்து சொல்றேன், டோன்ட் கோ. ஆண்டவர் எச்சரிக்கிறார். குறி கேட்கறதுக்கோ நாள் பார்க்கிறவன்ட்டியோ, நாள் பார்க்கறதுக்கு கல்யாணத்துக்கு நாள் பார்க்கிறவன்ட்டியோ, ஜாதகம் பார்க்கிறவன்ட்டியோ நான் மூடி மழுப்பி சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா சொல்ல சொன்னார். சபை போன உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். 8ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல, the book of Isaiah chapter 8 verse 19, 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க போகிறீங்க என்னோடு கூட. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிக்காரத்தில் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 814ஆம் பக்கத்துல 814 பேஜ் நம்பர் ஏசாயா 9 ஸ்தோத்திரம் 18ஆம் வசனம் வாசிங்கமா. அவர்கள் உங்களை நோக்கி
அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ. நல்லா குறிச்சு வச்சுங்க. ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ. உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? ஹலோ, உயிருள்ளவனுக்காக செத்தவனிடத்தில் விசாரிக்கலாமா? உன் பிள்ளை உயிரோட இருக்கு. உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு செத்து போன ஆவிட்ட எப்படி படிப்பை கேப்ப? குறி கேப்ப? எப்படி கேப்பீங்க? எப்படி கேப்பீங்க? ஒரு ஊழியக்காரர் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். கடந்த வாரத்தில் இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். பக்கத்தில் ஒரு பெரிய சாமியார் வந்து உட்கார்ந்தார். ஃப்ளைட்லயோ ட்ரெயின்லயோ பேசிட்டே இருக்கும்போது சாமியாருக்கு சுவிசேஷம் சொல்லணும் போல இந்த பாஸ்டருக்கு தோணி இருக்கு. அதனால சாமியார்ட்ட அப்படியே பேச்சு கொடுத்து இயேசுதான் உயிர் உள்ள தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா. என்ன சாமியார சிரிக்கிறீங்க? நீ என்கிட்ட இயேசுவை பத்தி சொல்ற, தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை கிறிஸ்தவர்கள் என்கிட்ட குறி கேட்கிறான் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை போதகர்கள் என்கிட்ட வந்து மந்திரத்தில் வாங்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறான் தெரியுமா? இன்னைக்கு அவன் ஊழியத்தில் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்கின மந்திரத்தில் தான் நடக்குது தெரியுமா? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் என்கிட்ட வந்து உட்கார்ந்து கையை காட்டி பாரு, என் கையை பாரு, என் ஜாதகத்தை பாரு, என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கல, எப்ப நடக்கும்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நேரம் கேட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு என்கிட்ட வாங்கிட்டு காசை அள்ளி கொடுத்துட்டு போறானே, நீ என்னமோ ஏசுங்கிற? இந்த போதகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நீ நான் சொல்றது நம்பல. இந்த பாரு போட்டோவை, கூட்டம் கூட்டமா எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அவர்கிட்ட போய் குறி கேட்கிறான். இன்னைக்கு சபை எங்க போயிட்டு இருக்கு? சர்ச் எங்க போகுது? ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவர்களுக்காக செத்தவிடத்துல போய் நீ குறி கேட்கிறது என்ன? எப்படி அந்த ஆவி உலகத்தில் நீ தொடர்பு கொள்ள முடியும்? அந்த ஆவி சொல்ற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை கெடுத்துடும். தூக்கம் வராது உனக்கு. அவன் நல்ல காரியமே சொல்ல மாட்டான், எழுதி தரேன். அவன் ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில குறித்து நல்ல காரியத்தை சொன்னான்னு சொல்லுங்க பார்ப்போம். போயிட்டு வந்தவங்க எல்லாம் கேட்டவங்க எல்லாம் சொல்லுங்க, குறி கேட்டவங்க எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வளவு சேதப்படுத்தி இருக்கு. இந்த குறிக்காருடைய வார்த்தையெல்லாம் ஏன் கேட்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல தெரியுமா? அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்படுத்தும். You will become very weak in spirit. உன் ஆவியில ஒரு பெரிய பலவீனம் வந்துரும், பயம் வந்துரும், மரண பயம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. ஸ்தோத்திரம். நான் ஒரு குறியும் சொல்ல மாட்டேன், ஆனா உங்க வாழ்க்கைக்கு அஷூரன்ஸ் கொடுப்பேன், ஒன்னும் நடக்காதுன்னு. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. குறிக்காரன்ட்டியோ சொப்பனங்காரன்ட்டியோ ஜாதகம் பார்க்கறவன்ட்டியோ ஸ்தோத்திரம் போயிடாத. அடுக்குறாரு. 5 பேர் இருக்கிறான் இந்த கூட்டத்துல. இந்த 5 பேர்த்த ஒருத்தன்ட்ட நீ போனாலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலத்தை நீ இழந்து போவாய். திருப்பி புதுப்பிக்கிறது கஷ்டம்பா. திருப்பி உங்க பலத்தை புதுப்பிக்கிறது கஷ்டம். தெளிவா சொல்லிட்டார்ல, உயிரோடு இருக்கிறவனுக்காக ஏன்னா செத்தவன்ட்ட போய் விசாரிக்கிற? தேவனா இல்ல, உன் தேவன் எங்கே? அவட்ட போய் கேளு, என்ன நடக்கணும் ஆண்டவர், என்ன நடக்குதுன்னு கேளுங்கய்யா. ரெபேக்காள் தன் வயிற்றில் இருக்க பிள்ளை மோதிக்குது. உள்ள 2 பிள்ளை கற்பத்துல, ரெட்ட பிள்ளைன்னு தெரியல. ஆனா இவ வயிற்றுல சத்தம் கேட்குது, இடிக்கிற சத்தம். என்னடா இப்படி ஒரு பிரச்சனை? அன்னைக்கு என்ன ஸ்கேன் இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? ஒண்ணும் கிடையாது இல்ல. நேராக ஆண்டவர்கிட்ட போனா, ஆண்டவரே இப்படி இருந்தால் எப்படி என் காரியம்? ஆண்டவர் சொல்லுவோம், உன் வயிற்றுல ரெட்ட பிள்ளை இருக்கு. முதல்ல சென்சாரே அங்க இருந்தா வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. முதல் சென்சாரே அவர் தான். உன் வயிற்றுல ரெட்ட பிள்ளை இருக்கு. ஸ்தோத்திரம். இப்ப ஸ்கேன் பண்ணி சொல்றது கூட தப்பா போகுது சில நேரத்துல. அவர் கரெக்டா அடிச்சார். 2 பிள்ளை பிறக்கும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். போ, 2 பேர் 2 ஜாதியாவார்கள். உன் வயிற்றுல 2 ஜாதி வளருது. இந்த 2 ஜாதியில மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எதிர்காலத்தையே சொல்றாரு பாருங்க. ஜாதகத்தை அவர் சொல்றாரு. சொல்லுங்க, அவர் பேரு ஜாதகசாமி. அல்லேலூயா. ஜாதகசாமி அவர் பேரு. நீ அப்ப போய் ஜாதகம் கேட்கிற? அது உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. ஹலோ, நீ வருந்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஆமென். சந்தோஷப்படுங்க. என்னோட ஆண்டவர் பேசுறேன், சந்தோஷப்படுங்க.
யார் என்ன செய்றீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேத்துல யார் என்ன பண்றீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை தெளிவா போன வாரத்தில் ஆண்டவர் என்னோட பேசினார். ஒரு தேவ ஜனத்துல சொல்லி கேட்கக்கூடாத 7 சத்தங்கள் போயிடவே போயிடாத. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நல்லா இருக்காது. நீ குறி கேட்டு ஜாதகம் கேட்டு சொப்பனக்காரண்ட பார்த்து மந்திரவாதியிட்ட தொண்டு ஆவிக்குரிய உலகத்தில் தொடர்பு கொண்டு அசுத்தாவிகள்ட்ட தொடர்பு கொண்டு மரித்தாவிகள்ட்ட தொடர்பு கொண்டு என் பிள்ளைக்கு என்ன, என் எதிர்காலம் என்ன, என் கணவனுக்கு என்ன சம்பவிப்பது என்ன நீ கேட்டா நல்லா இருக்காதே. இஸ்ரவேலின் ராஜா வியாதியில படுத்து கிடக்கிறான். வியாதியில படுத்திருக்கும் போது கட்டில படுத்திருக்கிறான். தன் மனைவிட்ட சொல்றான், போய் பாகால் செபூபிடத்தில் விசாரிச்சுட்டு வா. அந்நிய தேவன் பேரை சொல்றான். அது ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்திட்ட போய் நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா கேட்டு வா அப்படிங்கிறான் இஸ்ரவேலின் ராஜா. அந்த ராஜாவை அப்பாயின்ட் பண்ணதே கர்த்தர் தான். இவன் மனைவி வேஷம் தரிச்சு போறா. கர்த்தருடைய ஊழியக்காரன் நடுவுல போறான் வழியில. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ பாகால் செபூபிடத்தில் போனாய். ஒரு தீர்க்கதரிசி இருக்கல, நீ என்கிட்ட வரணும். உன் கணவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு என்கிட்ட கேட்கணும். நீ ஜீவனை கொடுக்கிறது அவர் அல்லவா. நீ எங்க போன? ஏறின கட்டுல இருந்து இறங்க மாட்டான், சாவான்னு சொல்லு போ. எப்படி திரும்பி போறா. புருஷன் சொல்றா, என்ன போயிட்டு வந்தியா? இல்ல, நான் போறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இடையில வந்தாரு, என்னை பார்த்தாரு. அவர் இப்படிலாம் சொன்னாரு. எப்படி இருந்தார் அவரு? வார்க்கச்ச போது மாட்டு மயிர் கூட தெரிந்தாரா? வார்க்கச்ச போட்டுதா? ஓ, அவர் எலியா. அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவ்வளவுதான். கேட்டான், ஏறின கட்டுல இருந்து இறங்கல, அவன் செத்துட்டான். ஜீவன் தேவன் கொடுக்கிறது, வாழ்க்கை தெய்வம் கொடுக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய கால் சத்தம் அவன் வீட்டு வாசல்ல கேட்க கூடாது. வா, நான் சொல்றேன், உன் பிள்ளைக்கு கேட்டு சொல்றேன். இன்னைக்கு அந்த சத்தங்கள் எப்படி வருது? உறவுகள் மூலமா வருது, நண்பர்கள் மூலமா, தெரிந்தவங்க மூலமா. சத்துரு அப்படிதான் பேசுவான். உன் ஆவிக்குரிய பலத்தை இழந்துருவ. நிம்மதி போச்சியா. நைட்டுக்குள்ள உன்னால தூங்க முடியாது. 2 நாள் அந்த யுத்தம் உனக்குள்ள இருக்கும். இப்படி சொல்லிட்டாச்சு, இப்படி சொல்லியாச்சு, இப்படி சொன்னா ஏன்? தேவனுடைய வார்த்தை உனக்கு இவ்வளவு கலக்கத்தை உண்டாக்குமா? தேவனுடைய வார்த்தை உனக்கு விரோதமா வருமா? அவர் ஒன்று நேசிக்கிற தெய்வம் இல்லையா? உன் பிள்ளைகளை குறித்து தெய்வம் நேசிக்கிறவ இல்லையா? உன் பிள்ளை இப்படிதான் வரும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்குன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? செத்தவன்ட்ட போய் விசாரிக்கிறிய, அந்த சத்தத்தை கேட்காத. அவன் சொல்லுவான், இன்னும் 10 வருஷம் ஆயிதான் உன் பிள்ளை கல்யாணம் ஆகுன்னுவான். 10 வருஷம் ஆகி நடக்கும்னு சொல்லிட்டாங்களே, அப்படித்தான் சொல்லுவான். நான் சொல்றேன், இந்த வருஷம் நடக்கும். உன் பிள்ளைக்கு இந்த வருஷம் நடக்கல, நடக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்ல, எத்தனை வருஷம் நடக்காத கல்யாணங்களா திருமணங்களா இந்த வருஷம் கர்த்தர் நடத்தி கொடுப்பார். நீ என் வார்த்தையை நம்பி போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஊழியக்காரன் சொல்லியிருக்கார் பலிபீடத்தில் இந்த வருஷம் என் பிள்ளைக்கு நடக்கும் இருக்கிறார். நான் சொல்றேன், என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் வார்த்தையை நான் நிறைவேற்றுகிற கர்த்தர். நான் சும்மாவே சொல்லிதால அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார்ப்பா. நான் ஊழியக்காரன் பலிபீடம்னு சொல்றேன். இந்த வருஷம் கடைசிக்குள்ள உன் பிள்ளைக்கு திருமண காரியங்களை கர்த்தர் நடத்துவார். கிராண்டா நடத்துவார். போங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. செத்தவன்ட்ட போகாத, செத்தவன்ட்ட போகாத, குறிக்காரன்ட்ட போகாத. நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க, உடன்படிக்கை கர்த்தர்ட்ட பண்ணிட்டு போங்க. இனி என் கால் அங்க போகாது, இனி என் கை அந்த ஜாதகத்தை தொடாத. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கேன். ஊழியக்காரன் சொல்லி இருக்கிறாரு, அந்த வார்த்தையை அது ஒண்ணு மட்டும் ஜெபம் பண்ணுங்க, என் பேரை சொல்லுங்க. ஆமென். எங்க ஊழியக்காரர் சொல்லியிருக்காருயா, நீங்க நிறைவேற்றுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். சும்மா சொல்லிட்டு போயிட மாட்டேன். நான் போய் சொல்லுவேன், சொல்லிட்டேன் ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்பட சொல்லிட்டேன், நீங்க நிறைவேற்றுங்க. நான் போராடுவேன் உங்களுக்காக. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனா ஒண்ணு, அந்த சத்தம் போகணும் உங்களை விட்டுனா. மறுபடியும் தேவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் போயிட்டேன்ப்பா, நான் செஞ்சுட்டேன், நான் தொட்டுட்டேன், ஜாதகத்தை தொட்டுட்டேன், குறிக்காரன்ட்ட கேட்டேன், எப்படி இருக்கும் என் குடும்பம், பிரிஞ்சு போயிரும்னு சொன்னானே. ராத்திரி வந்தவன் வீட்டு வாசல்ல நின்று சொன்னானே, ஜாமக்காரன், உன் குடும்பத்தில் ஐயோன்னு சத்தம் கேட்கணும்னு சொன்னானே. ஐயோ ஆண்டவரே, என் குடும்பத்தை உங்க கையில கொடுக்கிறேன், நான் உங்க பிள்ளை. சொல்லுங்க, உடன்படிக்கை அவுட்ட பண்ணுங்க. ஏன்னா நீ ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ண தேவ பிள்ளை. உங்க மேல இருக்க அதிகாரமே உங்களுக்கு தெரியல. He made a covenant with his own blood. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களோட, உங்க ரத்தத்தோட உடன்படிக்கை பண்ணியிருக்கு. அவர் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார். நான் ரட்சித்த ஜனம் என்ன நம்பாம இஸ்ரவேல்ல தேவன் இல்லைன்னா நீ போன, அதனால போகாதீங்க, அவன் சத்தத்தை கேட்காதீங்க. ஆமீன் சொல்லுங்க. 3வது, என்ன சத்தத்தை ஒரு தேவ பிள்ளை கேட்க கூடாது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவட்டும். வாசிங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். முதல் சத்தம் சோர்வை உண்டாக்கும், 2வது சத்தம் பலவீனத்தை உண்டாக்கும், 3வது சத்தம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களை வாசிக்க போறோம். 2 Kings chapter 18 verse 20
28 to 32 வாசிக்கலாமா? ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய சத்தத்தை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்கிற எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். என்ன தந்திரமா பேசுறான் பாருங்க. எருசலேமில் யூதா ராஜாவாகிய எசேக்கியா குடியிருக்கிறான். அந்த எருசலேமுக்கு விரோதமாக அசீரிய ராஜா படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வரும்போது எருசலேமை பூட்டிக் கொண்டு எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. எருசலேமில் இப்ப பயங்கர பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, எதிரிகிட்ட போய் சிக்க கூடாது. ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் யார் கையில சிக்கிட கூடாது, எதிரி கையில சிக்கிட கூடாது, பிசாசு கையில போய் விழுந்துட கூடாது. அப்ப எருசலேமை சுத்திலும் மதில் போட்டு வச்சிருக்கான். அப்ப அந்த ராஜாவுடைய மந்திரி ரப்சாக்கே படைத்தலைவன் சொல்றான், எசேக்கியாவை நம்பாதீங்க, உங்க ராஜாவை நம்பாதப்பா. உள்ள கீழ இருந்து மேல சட்டம் போடுறான். மேல குடியிருக்கிற ஜனங்கள் அதை கேட்கிறாங்க, நம்பாதீங்க. ஏன்னா எசேக்கியா கர்த்தரை நம்ப பண்ணுவான். அவனை நம்பாத, அவன் சொல்ற வார்த்தையை கேட்காத, நான் சொல்றது கேளு. நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். இப்படிதான் பிசாசு பேசுவான். கர்த்தரை நம்ப பண்ணுவதிலிருந்து வழி விலக பண்ணுகிற சத்தம். ரப்சாக்கே நின்னு பேசுறான். மதில் மேல இருக்க ஜனங்கள் கேட்கிறாங்க, யூத பாஷையில பேசுறான். ரப்சாக்கே உடனே அங்க இருக்கிற ராஜாவுடைய மந்திரி mana சொல்றான், ஐயோ தயவு செய்து நீ யூத பாஷையில பேசாத, அசீரிய பாஷை எங்களுக்கு தெரியும், நீ அசீரிய பாஷையில பேசு. அவன் சொல்றான், ஓன் ஜனங்கள்ட்ட பேசுறதுக்கு தான் எங்க ராஜா என்னை அனுப்புனாரு. நான் யூத பாஷையில இல்லாம அசீரிய பாஷையில பேச மாட்டேன், உங்க ஜனங்களுக்கு தெரியட்டும். அவன் சொல்றான், எல்லாரும் வந்துருங்க. அவன் கர்த்தரை நம்ப பண்ணுவான். ஏன்னா கோட்டை பூட்டப்பட்டிருக்கு. உள்ள எசேக்கியா விட மாட்டான். எசேக்கியா சொல்லிட்டான், யாரும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த அதிகாரம் முடியும் போது இவன் ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்டும் ஒரு வார்த்தையும் மாறுதலை சொல்லக்கூடாது. ஏன்னா ராஜா சொல்லிட்டான், எசேக்கியா ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. என்ன சொல்றான் பாத்தீங்களா? நீங்க என்கிட்ட வந்துருங்க, காணிக்கை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு சீமையான தேசத்தை கொடுப்பேன். பிசாசு அப்படிதான் பேசுவான். வா உனக்கு அப்படி பண்ணுவேன், வா நான் உனக்கு இப்படி பண்ணுவேன், உனக்கு இதை தருவேன் அதை தருவேன், அப்படிதான் பேசுவான். இன்னும் 6 மாதத்தில் உன் வாழ்க்கை ஓஹோடு மாறிடும். அந்த 6 மாசம் வரைக்கும் என்ன செய்யறது? சத்தத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. எசேக்கியாவின் சத்தத்துக்கு செவி கொடாதிருங்கள். ஊழியக்கார வார்த்தையை கேட்க வேண்டான்றான் பிசாசு. அவர் அப்படித்தான் சொல்லுவார், நீ கேட்காத. நான் என்ன சொல்லுவேன், உங்களை நீங்க போகணும், உங்களை விட்டுருவேனா? மருத்துவமனைக்கு போனா கூட ஏப்பா நில்லு, முதல்ல நான் ஜெபம் பண்றேன், உனக்கு முதல்ல சுகத்தை ட்ரை பண்ணுங்க, அப்படிதான் நான் சொல்லணும். உங்களை நானே ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை டாக்டர் அனுப்பக்கூடாது. நீ அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு வரீங்க, பாஸ்டர் முடியல, இறனியா என்னமோ உள்ள குடல் அப்படி இப்படின்னுவீங்க. நான் சொல்ல கேட்டுட்டே இருந்துட்டு, அப்படியா வாங்க ஜெபம் பண்ணலாம், அப்படிதான் நான் சொல்லணும். ஈரோட்டில் ஃபேமஸ் டாக்டர் இருக்கிறார், பயப்படாதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு. அப்படி சொல்றதுக்கு தேவன் என்ன அழைக்கல. முதல்ல தேவ சுகத்தை தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவதா அப்படி போயிட்டு வரீங்களா, ரைட் போயிட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். சொல்றான், எசேக்கியாவின் சத்தத்துக்கு செவி கொடு, அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எப்ப போனாலும் இந்த பாஸ் இப்படிதான் சொல்லுவாரு, ஜெபம் பண்றேன், ஒண்ணு நடக்கலப்பா. நான் வேதத்தை மீறக்கூடாதே, நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாதே, நான் கர்த்தர் சொன்னதை மட்டும்தானே உங்களுக்கு சொல்ல முடியும். சரி அவங்கவுங்க பாப்பா, எங்க வேணா போய்க்கோங்க, எங்க வேணா போய் இது பண்ணிக்கோங்க, தாயத்து கட்டியா கட்டிக்கோ, மந்திரம் கட்டியா கட்டிக்கோ, போய் இது பண்ணி மருந்து எடுக்கிறியா எடுத்துக்கோ. நம்ம கிட்டே வந்து சொல்லுது பாருங்க நம்ம விசுவாசி. போனேன் 3 மருந்து எடுத்தேன், எங்கேயோ போய் கொல்லிமலையில் போய் எடுத்துட்டு வந்துச்சான் விசுவாசி. தோத்துறேன்.
நான் சொன்ன மருந்து வந்துகிட்டே தான் இருக்கும் உள்ள இருந்து, அதான் அவன் தந்துடும் இல்ல. நீ எத்தனை மருந்து எடுத்தாலும் அந்த மருந்து போகாது உங்ககிட்ட. தெய்வீக சுகத்தை நீ நம்புகிற வரைக்கும், தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நீ நம்புகிற வரைக்கும் அந்த மருந்தை வச்சு அவன் சம்பாதிப்பான். மருந்து எடுத்து போயிட்டு வந்தாங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. தெளிவா இருக்கீங்க காலையில. மருந்து எடுக்க போனால் இன்னைக்கு காணோம். தோத்திரம் எல்லாம் வந்துருச்சு பாஸ்டர். நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா, சோமாயிட்டீங்களா? சோமாயிட்டேன் பாஸ்டர். அடுத்த வாரம் பிடிச்சிட்டு வருது. ஐயோ ஐயோ, நான் தான் சொன்னேன் போவாதுன்னு. அது அப்போதைக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும், அது அப்போதைக்கு தெரியும், நல்லா இருக்கிறத போல தெரியும். எவ்வளவு செலவு பண்ண சொல்லிருமா நம்மள்ட்ட? கொல்லிமலையில போய் எவ்வளவு செலவு பண்ண என்கிட்ட சொல்லுமா? நமக்கு தெரியாதா? 3 மருந்து எடுத்ததுக்கு கண்டிப்பா 30,000 வாங்கியிருப்பான். ஒரு மருந்துக்கு 10,000 ரூபா. 30,000 ரூபா கொடுத்துட்டு சைலண்டா வந்து உட்காந்துருக்க. எப்படிமா? நான் கேட்டேன் 30,000 கொடுத்தியான்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் போட்டு வாங்குறது தான். வேற என்ன? நான் அப்படியே தரிசனத்தில் பார்த்தேன், ஆண்டவர் அப்படியே சொன்ன கள்ள தீர்க்கதரிசியா நாம மாறக்கூடாது இல்ல, எல்லாம் போட்டு வாங்குறது தான். ஆஹா, இப்படி கூட பாஸ்டர் செய்வாரோ? ஆமா. 30,000 கொடுத்தியா? ஆமா பாஸ்டர். எப்படிமா கொடுத்த? கந்துக்கு வாங்கி கொடுத்த. வாங்க, 5 பைசா காணி கொடுக்க மாட்டேங்கிற எனக்கு, சும்மா வந்துட்டு சும்மா போற. 30,000 ரூபாய் நீ இப்ப எப்படி கந்துக்கு வாங்கி கொடுத்த? அதெல்லாம் சந்தோஷம் கொடுப்பாங்க நம்ம ஆட்கள். 30,000 நான் 50,000 போட்டும். நான் சொன்னேன் எத்தனை மருந்து வச்ச போய் போ, இன்னும் 2 மருந்து வச்சிருப்பான் உள்ள, இன்னும் 20,000 கொடுத்துட்டு வான். சும்மா எடுக்க மாட்டான். ஸ்தோத்திரம். எல்லாம் மந்திரம் தான், எல்லாம் பிசாசு செய்யற கிரியைகள் தான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை கர்த்தரை நம்ப பண்ணுவான். வேற என்ன செய்ய முடியும்? நான் ஊழியக்காரன், உங்களை யாரை நம்ப பண்ண முடியும்? வைக்க முடியும் உங்களை தான். ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? பாஸ்டர் வார்த்தையை கேட்காத, அவர் அப்படித்தான் மேல இருந்து பிரசங்கம் பண்ணுவாரு, வட்டிக்கு விடாதான் அப்படித்தான் சொல்லுவாரு. நீ அவர் சொல்ற மாதிரி நம்மளால வாழ முடியாதுப்பா. அது நீ என்ன எங்க உட்காந்து பேசினாலும் என் காதுக்கு வரும். நீங்க பேசிருப்பீங்க, ஆனா என் காதுக்கு வரும். பாஸ்டர் அப்படித்தான் சொல்லுவார், வட்டிக்கெல்லாம் விடாதுன்னு சொல்லுவார், உன் குடும்பமே நாசமா போயிரும் சொல்லுவார். அவர் அப்படித்தான் சொல்லுவார். அவர் சொல்ற மாதிரி நம்மளால வாழ்ந்தா நம்மள இந்த காலத்தை பொழைக்க முடியுமா? நீ எப்படி பொழைக்கிறன்றதை நான் பார்க்கிறேன். நோ நோ, பொழைக்க முடியாது. அந்த பணம் எப்படி வந்துச்சோ அப்படியே தான் போகும். ஏன் தெரியுமா? அவன் வட்டிக்கு வாங்கிடுவான் நல்லா, ஆனா கொடுக்கும்போது வயிற்றுச்சல கொடுப்பான். ஐயோ என் பணம் இப்படி போகுதே அப்படிதானே கொடுப்பான். நீ கொடுக்கும்போது அப்ப அந்த காசை வாங்கி நான் நல்லா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நல்லா இருக்க முடியுமா? சொல்றது உண்மையா இல்லையா பொய்யா? உண்மைதானே. நான் பிராக்டிகலா தான் பிரசங்கம் பண்றேன். அந்த ஆளு கொடுக்கும்போது வாங்குறதுக்கு அவன் சூழ்நிலை, ஐயோ நீங்க என்னத்தை வேணா வட்டி எடுத்து கொடுங்க, வாங்கிடுவான். வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது இவ்வளோ வட்டியை சாப்பிட்றாளே நல்லாவா இருப்பா அப்படி சொல்லுவேன்னு சொல்ல மாட்டானா? நம்மளே சொல்லியிருக்கோம் அப்படித்தானே. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. நீங்களும் எத்தனையோ பேரை நிந்தித்திருக்கிறீர்கள். அப்ப நான் எத்தனை முறை நம்ம வட்டி கட்டும் போது சொல்லியிருப்போம், இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இப்படி வாங்கி சாப்பிட்றாளே. அப்போ உன் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்குமா? உங்களை அப்படித்தான் சொல்ல பண்ணுவான். அவர் பாஸ்டர் எசேக்கியா அப்படித்தான் சொல்லுவார். பாஸ்டர் எசேக்கியா அப்படி சொல்லுவார். உடனே ஜனங்கள் எல்லாம் அப்படி அவரை நம்பாதீங்க, சத்துருடைய வார்த்தை. ஆனா எசேக்கியா சொன்னா பாருங்க, ஜனங்க எவ்வளவு அழகா கீழ்ப்பிடிஞ்சா பாருங்க. ஒரு வார்த்தை அவனுக்கு பேசக்கூடாது. அலங்கத்து மேல உட்கார்ந்திருக்க ஜனங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டான். வார்த்தையை கேட்டுட்டு எசேக்கியாவை முழுசா நம்பினான். ஏன்னா எசேக்கியா கர்த்தரை நம்புவதில் அவனுக்கு முன்னும் யாரும் இல்லை, அவனுக்கு பின்னும் யாரும் இல்லை. அவ்வளவு கவலவா கர்த்தரை நம்பினான். என்ன நடந்துச்சு கடைசியில? யார் ஜெயிச்சா? சனகரிப் ஜெயிச்சானா? எசேக்கியா ஜெயிச்சானா? எசேக்கியா ஜெயிச்சா. ஒரு செய்தியை கேள்வி உடனே அவன் சொல்றான், எசேக்கியா ராஜா நேரா ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போங்க, அவன் சொல்லுவான் என்ன நடக்கணும்ட்டு. ஏசாயா சொல்றான், ஒன்னும் பயப்படாத, அவன் உனக்கு விரோதமா பேசல, கர்த்தருக்கு விரோதமாய் பேசினான். எப்படி திருப்பி விடுறான் பாத்தீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் பேசணும் அவன் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஐயோ என்ன பத்தி இப்படி பேச நீ சொல்லுங்க, நான் ஆண்டோடைய பிள்ளை, என்ன சொன்னாலும் அவருடைய இது சொல்லிருங்க அப்படி. ஆமென். அங்க திருப்பி விட்டுருங்க எல்லாத்தையும். ஏசாயா உடனே சொல்றான், ஒன்னும் பயப்படாத நீ போ, அவன் தன் தேசத்துக்கு திரும்பி போவான், ஆவியை நான் அவன்கிட்ட அனுப்புவேன் கர்த்தர் சொல்றாரு. அவன் அங்க போய் சாவான்னு சொல்லு போ. எசேக்கியாட்ட போய் சொல்லு. எசேக்கியாட்ட செய்தி கிடைச்சோன்னே தேசத்தை உபவாசத்துல கூட்டுறான், ஆலயத்துக்கு போறான், ஜெபம் பண்றான். அதே போல சனகரிப் ஒரு செய்தியை கேட்கிறான். செய்தியை கேட்டுட்டு தன் தேசத்துக்கு திரும்பி போறான். அத்ரமலேக் என்னும் தன் மகனால் கொல்லப்படுகிறான். கொண்டுட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த தேசத்துக்கு அந்த படம் வரவே இல்லை. இப்ப நீ யாரை நம்புற?
அவன்கிட்ட போய் சரண்டர் ஆயிருந்தா ஒட்டுமொத்த தேசத்தை கொண்டு போயிருப்பான். கர்த்தரை நம்பினதுனால எசேக்கியா ராஜா அவன் ஜனங்களை பிழைத்துக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை நம்பிருங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி போயிடாதீங்க. கர்த்தர் செய்வார்னு சொல்லுங்க. அதுதான் உங்களை செய்ய வைப்பாரு. எப்ப செய்ய போறார் அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்புங்கள். ஆமென் சொல்லுங்க. சத்துடைய சத்தத்துக்கு செவிகூடாத. நான்காவது, வேகமாக நான் போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். என்ன சத்தம் கேட்க கூடாது? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். 1 Kings chapter 13 verse 18 and 19. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியிலே உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமா சொல்றேன். இந்த சம்பவம் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்களா தெரியல. எத்தனை பேர் இந்த சம்பவம் படிச்சிருக்கீங்க? 1 ராஜாக்கள்ல வாசிருக்கீங்களா? ஒரு ஊர்ல ஒரு கிழவன் இருக்கிறான். ஒரு கிழவன் தீர்க்கதரிசி. அத பைபிள் எங்க சொல்லுது? 11ஆம் வசனத்துல கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்லெஹேமிலே குடியிருந்தான். பெத்தேலிலே குடியிருந்தான். நல்ல கவனிச்சுங்க. இதான் பேக்ரவுண்ட். சுருக்கமா சொல்றேன். அந்த தீர்க்கதரிசி குடியிருக்கிற ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி வெளியில இருந்து வருகிறான். பெத்தேலுக்கு வருகிறான். அவன் கர்த்தருடைய அறிவிப்பின்படி ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்றதுக்கு அனுப்பப்படுறான். அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேலை அரசாண்டது யாருன்னா யெரொபெயாம். ஹலோ, நான் இப்ப கேள்வி கேட்டா திருப்பி சொல்லணும். வெளியில எட்டி பார்த்தவங்கள யாரு என்ன தெரிஞ்சு போச்சு. நான் இப்ப எழுப்பி நிக்க வச்சு யார் அந்த பேருன்னு கேட்டா சொல்லணும். இப்ப பாத்தீங்களா? தோத்திரம். அந்த ராஜா பேர் என்ன? யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் தான் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு வரான். அப்ப அவன் ஆலயத்துக்குள்ள, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய் பலிபீடத்துல தூபபீடம் காட்ட போறான். உடனே அந்த பெத்தேல்ல இருந்து அந்த புதுசா வந்த தீர்க்கதரிசி சொல்றான், ராஜாவே நீர் அப்படி செய்யக்கூடாது. அவன் சொல்றான், விடுறா அவனை, யாரா என்ன பத்தி சொல்றதுக்கு. கையை நீட்டான் பாருங்க. கை நின்னுக்குச்சு அவனுக்கு. நீங்க வீட்டுல உட்காந்து இந்த அதிகாரத்தை மெதுவா வாசிங்க, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். கை நின்னோன இவன் உண்மையான தீர்க்கதரிசி ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே தீர்க்கதரிசி சொல்றான், தயவு செய்து உன் தேவனாகிய கர்த்தரை பார்த்து நீ எனக்காக ஜெபம் பண்ணி என் கை முன்ன போல செயல்படணும். அவன் மறுபடியும் வருந்தி ஜெபம் பண்றான். அவனுக்கு கை நல்லா செயல்பட்டுருச்சு. இதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள் சொல்லுது, அப்ப அந்த தீர்க்கதரிசி பார்த்து ராஜா சொல்றான், நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு நிறைய பொண்ணும் வெள்ளியும் நிறைய தரேன். உடனே தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் இந்த பெத்தேலுக்கு என்னை அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். அந்த பெத்தேலுக்கு போ, தீர்க்கதரிசனம் சொல்லு. ஆனா அந்த ஊர்ல அப்பமோ தண்ணியோ சாப்பிடாம நீ போன வழியாய் போக திரும்பி வராம வேறு வழியா திரும்பி வா. 3 காரியம் சொல்றாரு. பெத்தேலுக்கு போ, அப்பம் சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, நீ போன வழியா திரும்பி வராத, வேறு ஒரு வழியா வா அப்படின்னு கர்த்தர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு. அதனால நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் ராஜாவே, நான் திரும்பி போகிறேன். திரும்பி தான் ஊருக்கு போறான். இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு, சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஒரு வாலிபன், இந்த யாரு நான் சொன்னேனே கிழவனான தீர்க்கதரிசி, அந்த கிழவனான தீர்க்கதரிசியுடைய மகன் வீட்டுக்கு போய் சொல்றான், கிழவன் தீர்க்கதரிசிட்ட இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, ராஜாவை பார்த்து இப்படி சொன்னாரு, இப்படி எல்லாம் நடந்துச்சு. உடனே சொல்ல, எந்த வழியா போனாமே? அவன் போன வழியை பார்த்துட்டு அந்த வாலிபன் சொல்றான், இந்த வழியா போனேன். சரி, உடனே எனக்கு ஒரு கழுதையில சேனை வச்சு கொடு, நான் போய் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும். பின்னாடியே போய் ஒரு கருவாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறான். அவனை கண்டுபிடிச்சு சொல்றான், நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். கவனிங்க, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, அவனை நான் சாப்பிட வேணாம்னு சொன்னேன், ஆனா நீ கூட்டு வந்து உன் வீட்டுல அப்பமும் தண்ணியும் குடுன்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு பொய் சொன்னான். பைபிள் எழுதுது. இந்த தீர்க்கதரிசி உடனே அதை நம்பி இவன் வீட்டுக்கு வரான், சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு திரும்பி போகும்போது சிங்கம் ஒண்ணு வழியில எதிர்பட்டு அவனை அடிக்குது. இவன் போன கழுதை அப்படியே நிக்குது, சிங்கம் அடிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி சொன்னதை நம்பி இவன் திரும்பி போறான். இவனும் ஒரு தீர்க்கதரிசி, அவனோ பொய் தீர்க்கதரிசி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சம் இல்லை. பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி நிறைய இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது. மேடையில பார்த்தா அவ்வளவு அழகா தீர்க்கதரிசி சொல்லுவான், ஆனா அத்தனையும் பொய். ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் 99% யாரும் நல்ல தீர்க்கதரிசிகள் அல்ல. நான் கூட ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன், என்ன இவர் இப்படி சொல்றாரு. அது உண்மை. நீங்க சமீபத்தில்
நீங்க பென்னிஹினை குறித்து கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. நான் ஐ வில் சென்ட் யூ தி கிளிப். அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு அனுப்புறேன். சமீபத்தில் அவர் பொதுவா ஒரு டிவி ஷோல அவர் சொல்ல கன்ஃபஸ் பண்ணார், நான் இதுவரைக்கும் என் ஊழியத்தில் 2 மிகப்பெரிய தவறுகளை பண்ணிட்டேன், என்னை கர்த்தர் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். என்ன தெரியுமா? நிறைய நேரங்கள்ல நான் அழுத்தத்தின் காரணமாக, சூழ்நிலையின் காரணமாக பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னேன். யார் சொல்றா? உலகத்தின் பிரபலமான தேவ ஊழியக்காரர் பென்னிஹின் சொல்றாரு, நான் நிறைய நேரங்கள்ல பொய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். 2வது அவர் சொன்ன, நான் செய்த மிகப்பெரிய தவறு என்ன? I preach the prosperity doctrine. செழிப்பின் உபதேசத்தை அதிகமா பிரசங்கம் பண்ணி ஜனங்கள்ட்ட இருந்து நிறைய காணிக்கைகளை வாங்கிட்டேன். நம்ம இதுவரைக்கும் அவர் பெரிய தீர்க்கதரிசி, நானும் ரொம்ப இன்னைக்கு மதிக்கிறேன். தன் குறைவை ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவரால் பாதிக்கப்பட்ட ஆட்கள்லாம், தீர்க்கதரிசி சொல்லி ஏமாந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு யாரையும் நம்புற மாதிரி இல்ல. உங்க வீட்டுக்குள்ள வந்து தீர்க்கதரிசி சொல்லுவான், சிஸ்டர் அப்படிமா, நம்பிடாதீங்க. ஹலோ, நீ என்னை நம்ப மாட்டீங்க, நான் இப்பயும் சொல்றேன், என்ன நம்பவே மாட்டீங்க. ஏன்னா நான் உங்க வீட்டில் வந்து இப்படிலாம் அலப்பறை பண்ண மாட்டேன். ஹலோ, அப்படித்தானே? அப்படித்தானே? எனக்கு அது அப்படியே ஹalleluya கர்த்தர் வானத்தை திறக்கிறார் உங்களை காண்பி எனக்கே சொல்லியிருக்கேனா? எதுக்கு இந்த மொழி முடிக்கிறீன்னு தெரியல. சொல்லியிருக்கேனா? சொல்ல மாட்டேன்ல. என்ன அதுக்கு கர்த்தர் அனுப்பல. நான் ஜெபிக்கும் போதே வார்த்தைகள் வெளிப்படும், அவ்வளவுதான். உங்க வீட்டுடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்க காரியங்கள் வெளிப்பட்டா சொல்லுவேன், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். எந்த காரியத்தையும் சிஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை உங்க வீட்டில் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன், அதுக்காக நின்று ஜெபம் பண்ணுவேன். நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த ஜெபத்தில் நான் என்ன சொல்றேன்னா அதான் உங்க வீட்டுடைய பிரச்சனை. சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார், நான் சொல்லிட்டு வர மாட்டேன். நான் வீட்டில் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நீங்க பயந்துருவீங்கல்ல. ஹலோ, நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ணி கொள்வோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் தனியா சொல்றேன். வேணா நாளையிலிருந்து அப்படி சொல்லிட்டு வரட்டுமா? தோத்திரம் அல்லேலூயா. அப்படின்னா நான் பொய்யா தான் சொல்லணும். நான் உள்ள வரும்போதே 2 குட்டி சத்தம் வீட்டு வாசல்ல நின்னுச்சு. அல்லேலூயா. பாருங்க, உடம்பெல்லாம் அப்படி சிலுக்குது பாருங்க. அப்படின்னா நீங்க என்னை நம்பிடுவீங்க. அப்படிதானே? இன்னைக்கு அதுக்கு தாங்க உலகம். இன்னைக்கு அதுக்கு தாங்க உலகம். ஏய் போ போ, என்னமோ ஒரு குத்தகை எடுத்திருக்க மாதிரி. வீட்டில் பிசாசு நிக்கிதான், அங்க பார். ஏய் நான் என்ன விரட்டுறேன், நீ அங்க நிக்கிற, பாவலி ஒன்னு இந்த பக்கம். ஏய் என்ன இங்க வந்து நிக்கிற? மகா தீர்க்கதரிசியானவர் உங்க வீட்டுக்குள் வந்து விட்டார். பொய் சொல்றதுக்கு அளவே இல்லாம பொய் பேசுறானுங்க. வீட்டுக்குள்ள விட்டுட்டு குத்துதே கொடையுதேன்னு உட்கார்ந்துருக்காதீங்க. ஹலோ, எனக்கு தெரியாம எத்தனையோ ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வராங்க, எல்லாம் என் காதுக்கு வரும், ஒன்னும் கேட்க மாட்டேன். அவன் மேல அத்தனை பிசாசு உங்க வீட்டுக்குள்ள இறங்கி ஆட்டம் போடும். தோத்திரம் அல்லேலூயா. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு உங்க வீடு எப்படி இருக்குன்னு கவனிங்க. கவனிங்க. சமீபத்தில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், அஜேஷ் கவனமா இருங்க, கூப்பிடுற ஊழியக்காரங்களாம் குறித்து கவனமா இருங்க. ஒரு ஊழியக்காரன் ஒரு பெரிய சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. பயங்கர பிரசங்கம், அப்படியே பயங்கர தீர்க்க தரிசனம், நின்னோன்னு அப்படியே ஆவியில ஜனங்க பேசுறது விழுகிறது எல்லாம் பயங்கரமா முடிஞ்சிச்சு கூட்டம். இவரு நினைச்சா 2 நாள் பக்கா கூட்டம்பா. ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரன் போன பிறகு அந்த குடும்பம், அந்த சபையில நிறைய குடும்பங்கள்ல பிரிவு. நல்லா இருந்த குடும்பங்கள் எல்லாம் குடும்பம் 2ஆ போகுது. ஒரு விசுவாசி கூப்பிடுறாங்க, பாஸ்டர் வாங்க 11 மணிக்கு. நான் எனக்கு என் மனைவிக்கு சண்டை ஓயவே இல்லை, சரி போலாம் அப்படின்னு ஊழியக்காரர் போய் பேசி ஜெபம் பண்ணி திருப்பி அடுத்த நாள் ஒரு குடும்பம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு குடும்பம், அப்படி வாரந்தோறும் முழுவதும் சபையில குடும்பத்துல பிரச்சனை. போய் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே என்ன பிரச்சனை இது? இவ்வளவு காலம் இந்த மாதிரி குடும்பங்கள்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த குடும்பங்கள்லாம் இப்படி பண்ணுதே. ஆண்டவர் சொன்னாரா, நீ அழைத்த ஊழியக்காரன் மேல இருந்த அந்த ஆவி ஒரு சபைக்குள்ள கிரியை செய்யுது. நான் அதனாலதான் ஏத்த மாட்டேங்கிறேன் ஒருத்தனையும். தெரியுமா உங்களுக்கு? வார வாரம் எனக்கு ஏத்த தெரியாதா? எத்தனை பேர் கேட்பாங்க, பாஸ்டர் உங்க சபையில் ஒரு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. உன் மேல என்ன ஆவி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமென். உன் மேல என்ன அபிஷேகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது எங்க சபைக்குள்ள வந்து இறக்கி விட்டு கடைசியில் நானும் போராடி அந்த ஆவியை கட்டுறதுக்கு 3 நாள் உபவாசம் இருந்து, எதுக்கு இந்த பிரச்சனை? ஆமென். பிரசங்கம் பண்ண தெரியலன்னா தானே வேற ஒருத்தர் விடணும். ஆமாவா இல்லையா? இந்த பிரசங்கம் போதும் தானே உங்களுக்கு? இதுக்கு மேல பண்ணனா வாந்தி தான் வரும் உங்களுக்கு, நீங்க தாங்க மாட்டீங்க. இதுக்கு மேல ஒரு குத்துன்னு நினைச்சுக்கோங்க, போதும். இப்பயே கண்ணாமூடியில திருவிருச்சு, 4 பண்றதுக்குள்ளேயே உங்களுக்கு நாக்கு தள்ளிருச்சு. இன்னும் 5, 6, 7 பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆண்டோட்ட சரண்டர் ஆனா போதும். ஆமென் சொல்லுங்க. 5வது வாசிங்க என்னோடு கூட. தேவனுக்கு மகிமை.
யோபின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 21 verse 15 to 17. யோபின் புஸ்தகம் 21 15 முதல் 17 வசனங்கள். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் ஸ்தோத்திரம். போதும் போதும் போதும். ஆமென். அப்ப 17 வரைக்கும் வாசிடுங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு, கவனிங்க, எத்தனை சடுதியில் துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். ஆமென். கவனிச்சீங்களா? சர்வ வல்லவரை நோக்கி ஜெபிப்பதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்கிறார்கள். இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு சத்தம், நான் ஜெபம் பண்றதுனால என்ன நடக்க போகுது, நான் ஊழியம் செய்யறதுனால என்ன நடக்க போகுது, நான் கொடுக்கறதுனால என்ன மாற்றம் வந்துடும், ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு யார் சொல்லுவா தெரியுமா? துன்மார்க்கன் சொல்லுவான். துன்மார்க்கன் என்ன சொல்லுவான்? நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் ஏன் காணி கொடுக்கணும், நான் ஏன் ஓட்டமா ஓடணும், நான் ஏன் சபையில போய் வேலை செய்யணும், எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு துன்மார்க்கன் சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுது, அப்படி சொல்லுகிறவருடைய விளக்கு சடுதியில் அணைந்து போகும். கவனிச்சீங்களா? உங்களுக்குள்ள நிறைய சத்துரு பேசுவான், நிறைய மனிதர்களை கொண்டு பேசுவான். நீ என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஜப ஜபன் ஓடுற உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. நாங்களாம் பாரு மாசத்துல ஒரு நாள் நாங்களாம் போலனாலும் கேட்க மாட்டான். ஸ்தோத்திரம். நீங்க வரலன்னா நான் கேட்பேன், அடுத்த நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஆமென். ஏன் வரலன்னு கேட்பேன், ஏன் காணி கொடுக்கலன்னு கேட்பேன், ஏன் தசமம் கொடுக்கலன்னு கேட்பேன், உங்களுக்கு பிடிக்கலனாலும் கேட்பேன். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கேட்பேன். கேட்கறது. ஆனா நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேட்கறீங்க பாத்தீங்களா, அந்த சத்தம் தான் ரொம்ப மோசம். என்ன? நாங்கள் சர்வ வல்லவரை சேவிப்பதனால் எங்களுக்கு என்ன லாபம், என்னப்பா பிரயோஜனம்? நாங்க செஞ்சு 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 எனக்கு என்ன பிரயோஜனம், ஒண்ணும் நடக்கல அப்படின்னு துன்மார்க்கன் சொல்ற சத்தத்தை கேட்காதீங்க. இது என்ன செய்யும்? இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? உன் ஆவிக்குரிய ஓட்டத்தை தாமதப்படுத்தும். ஒரு 2 நாள் வரமாட்டீங்க, 2 வாரம் வரமாட்டீங்க, 4 வாரம் சர்ச்சுக்கு வரமாட்டீங்க, 3 வாரம் வரமாட்டீங்க. நான் யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன காணமே இந்த பிரதர் 2 வாரமா காணமே, நல்லா தானே ஓடிட்டு இருந்தாரு. எவனா ஒருத்தன் சொல்லுவான், என்னப்பா நான்லாம் போயா நல்லா இருக்கிறேன், வேறு நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கிறேன், நான் பாட்டுக்கு வீட்டு வேலையை செய்கிறேன், வாரத்தில் 6 நாள் வேலை, நம்ம சம்பாரிச்சாதான்ப்பா நமக்கு. உடனே நம்ம விசுவாசி அல்லேலூயா இன்னும் பெரிய ஷேக்ஸ்பியர் கருத்தை சொல்லிட்ட மாதிரி நம்ம கை தட்டும். என்ன கருத்தை சொல்லியிருக்காருப்பா அவரு. ஆமா நானும் யோசித்து பார்த்தேன், என்ன நல்லா தானே இருக்கான் அவன், எழுத்த வீட்டில் வாழ்நாள் நீடித்து இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவன் பிஸ்னஸ் பண்ணான் பாரு ஓகோன்றான், இந்த கையில் 10 மோதிரம் இந்த கையில் 10 மோதிரம், செயின்னா மைனர் செயின்னா தோத்துறான். அல்லேலூயா. நம்ம உடனே கணக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அவன் என்ன நல்லா இருக்கான், காரு ஓட்ட வண்டி கூட இல்லை. ஆண்டவரே நான் உங்க சர்ச்சுக்கு வரதானே ஒரு வண்டி கேட்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜோம் பண்ணவே பயமா இருக்கு. சர்ச்சுக்கு தான் வண்டி கேட்பான், அதுக்கப்புறம் வரவே மாட்டான். நான் சர்ச்சுக்கு வரணும், வண்டி வாங்கி கொடுங்க, பஸ் ஜோம் பண்ணணும். நானும் மனதுருகி, ஆண்டவரே எப்படியாவது என் வண்டியாவது பிடிங்க ஆண்டவரே. அப்படிலாம் ஜோம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். என் வண்டியை பிடிக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு வண்டியை கொடுங்க ஆண்டவரே. அந்த அம்மா கண்ணீர் வட்டுறதை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க ஆண்டவரே, கொடுத்துருங்க ஆண்டவரே. வண்டியை கொடுத்துட்டாரு. எங்கடான்னு பார்த்தா ஆளு வேலைக்கு போயிடுச்சு. இவன் என்ன தந்திரமா என்னை ஜோம் பண்ண சொல்லிட்டான், அவன் கூட வேலை பார்க்கறவன்ட்ட சொல்லியிருக்கான். அப்படி ஜோம் பண்ண சொன்னாதான் ஆண்டவர் தருவாரு. ஏன்னு பார்த்தேன், வேலைக்கு கூட்டு போக 2 பேர் என் கூட வரமாட்டேங்கிறான் பஸ்ல. இப்ப நான் வேலைக்கு கூட்டு போகணும் 2 பேர்த்த, அப்ப ஒரு வண்டி வேணும் தானே. தந்திரக்காரனே, இவன் கூட்டு 2 பேர்த்த வேலைக்கு கூட்டு போறதுக்கு என்னைய ஜோம் பண்ண சொல்லி சர்ச்சுக்கு வரேன்னு பொய் சொல்லி என் வண்டியை வாங்கியிருக்கானே. 2 வீல் தனித்தனியாய் போக கடவுது இயேசுவின் நாமத்தில். முன்னாடி ஒரு வீல் தனியாய் ஓட கடவுது, பின்னாடி ஒரு வீல் தனியாய் உருண்டு ஓட கடவுது இயேசுவின் நாமத்தில்.
இதுக்கு பேருங்க பரிசுத்த கோபம். இதுக்கு என்ன கோபம்? பரிசுத்த கோபம். உண்மையான கோபம்லாம் இல்லை. இவன் இப்படி ஆண்டவருக்காக கேட்டு இப்படி பண்ணிட்டானே. சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை கவனமா இருக்கு. உங்களுக்குள்ள நிறைய சத்தங்கள் வரும். நீ போறதுனால என்ன பிரயோஜனம்? குடும்பம் கேட்கும், பிள்ளைகள் கேட்பாங்க. கேட்கும் போது சில நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு கற்றுக் கொடுத்தும், இவ்வளவு உங்களை ட்ரெயின் பண்ணியும், இவ்வளவு வசனங்களை சொல்லியும் அவன் சொல்லும் போது திருப்பி I know whom I serve. நான் யாரை சேவிக்கிறேன் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும்டா. சொன்னீங்களா? உங்க பிள்ளைங்க சொல்லும் போது ஆமாடா ஆமாடான்னு கட்டி பிடிச்சி அழுவுறீங்க. சரி, கவலைப்படாத, அடுத்த வாரத்தை நான் போற கோயிலுக்கு வா அப்படிம்பா. அவன் எப்பன்னு தருணம் பார்க்கறான். எப்பன்னு தருணம் பார்க்கறான். உங்களை எப்ப கவுக்கலான்னு பார்க்கறான். உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை தாமதப்படுத்த பார்க்கறான். Don't lose your spiritual life. ஆண்டவர் சொல்றா, இப்படிலாம் சத்தம் கேட்கும், உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ என்ன பண்ற? நீ என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கேயே கொண்டு போய் கொடுக்குற. ஆமா, உங்க எல்லா பணம் அவன் நினைச்சுக்கிட்டான், ஊரெல்லாம் எல்லா பணத்தையும் என்கிட்ட தான் கொடுக்குறீங்களா? அப்படியா? நீங்க சம்பாதிக்கலாம் என்கிட்ட கொடுக்குறீங்களா? உங்களை போல ஞானமுள்ள ஆட்கள் இந்த உலகத்துல இல்லை, எனக்கு தான் தெரியும். சம்பாதிக்கலாம் என்ன கொடுத்துருவீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி சபை ஆண்டவருக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க கவரா உழுவுது அப்படின்னு பாப்பீங்களா? திறந்து பாருங்க, 50 ரூபாய் 100 ரூபாய் தான் இருக்கு. சில குடும்பங்கள் தான் கரெக்டா கொடுப்பாங்க. சில குடும்பங்கள் என்னால் ஐயா முழுசா கொடுக்க முடியலைங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சதுக்கு என்னால் முழுசா கொடுக்க முடியல, இந்தாங்கய்யா ஒரு வச்சுக்கோங்க, இதுக்காக ஜோமனி அதாவது சொல்ல மனசு வருதா பார்த்தீங்களா? half of the church they didn't give what God give. கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதில் 10ல் 1 கொடுன்றது கட்டளை. மனசே இருக்காது, அவன் கொடுக்கறதுக்கு மட்டும் மனசே. ஏழைகளுக்கு கொடுக்குறோம் பாஸ்டர், ஏன்டா கொடுக்கறது இல்லை? ஒழுங்கா ஏன்டா கத்தர் கொடுக்கல? ஏழைகளுக்கு கொடுக்கும். எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் ஏழைகள். ஏன்னா அவனுக்கு எவனோ சொல்லியிருக்கான், நீ கொண்டு பாசத்தை கொடுக்குற, உன் தசம்பாகத்தை ஏழைக்கு கொடுப்பா. இப்ப நான் கேட்டேன், நீ வேலை பார்க்குற உன் ஓனர் பாதி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச சம்பளத்தை நான் ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீ ஒத்துக்குவியா? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க ஓனர் ஒரு 5,000 ரூபாய் பிடிச்சி வச்சுட்டு, ஏப்பா பாருப்பா எத்தனை ஏழைகள் இருக்கான், பாப்பா உன் 5,000 ரூபாய் ஏழைக்கு கொடுத்துறேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அப்ப அது எப்படி சபைக்கு மட்டும் வரும்னு கேட்கிறேன். பாஸ்டருக்கு கொடுக்காத ஏழைகளுக்கு கூட. உங்க சம்பளத்தை எடுத்து நாளைக்கு உங்க ஓனர் ஏழைக்கு கொடுத்தா நீ விட்டுருவீங்களான்னு தெரியல. கண்ணில் கையை விட்டு வாங்கிட மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் 1000 சத்துரு சொல்லுவான், உன்னுடைய காரியத்தை நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது செலுத்தாம எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்க சத்தமா. சத்தியம் தானே, சத்தமா சத்தம் சொல்லாம. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, என்ன சொல்ல, ஒண்ணுமே கொடுக்க முடியல நீ போயிடாத. எங்களால என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துரு. கர்த்தருக்கு வெறுங்கையா போயிடாதீங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரர் கூட மாட்டார் பாஸ்டர், எங்க சொந்தக்காரங்க கூட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். அதெல்லாம் பொய். வீட்டுக்காரர் தெரியாம எத்தனை பேர் எத்தனை சீட்டு போட்டு பாத்திரம் வாங்கி வீட்டுல மேல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க. தோத்திரம். அதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல. சரி போட்டு 6வது கடைசியா ஒன்னு வாசி நான் கடந்து போகிறேன். தேவனுக்கு மகிமை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எந்த சத்தத்தை கேட்க கூடாது? 5வது துன்மார்க்கனுடைய சத்தத்தை கேட்காத. அவன் அப்படிதான் சொல்லுவான், அவனுக்கு செவி கூடாது. 6வது 1 தீமோத்தேயு 4:1, 1 தீமோத்தேயு chapter 4 verse 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஹலோ, வஞ்சிக்கிற ஆவிகளின் சத்தத்துக்கு செவி கொடாத. 6வது எந்த ஆவி? அந்த ஆவி எப்ப உங்களை வஞ்சிக்கும்னே தெரியாது. நல்லா பேசுவான். டிவியில திறந்தீங்கன்னா அவ்வளவு அழகா. நானே கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன், என்னமா வெளிப்பாடு பேசுறாம, நம்மளால இந்த மாதிரி வெளிப்பாடு பேச முடியலையே அப்படின்னு நான் யோசித்து பார்த்த பிரசங்கிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனா அவங்க பின்னணியெல்லாம் தோண்டி துருவி பார்த்தா எல்லாம் கள்ள உபதேசமா இருக்கும். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். கவனிங்க, வஞ்சிக்கிற ஆவி வஞ்சனையா பேசும், அழகா பேசுவான். உங்களுக்கே பரலோகத்தை பத்தி அப்படி பேசுவான். நான் நேத்து போனேனா வந்தேனா ஸ்தோத்திரம். உன்னி நம்பாதீங்க. இந்த பரலோகத்தை பார்த்தேன்னு சொல்றவன் எல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு கசப்பா தான் இருக்கும்.
கசப்பு மருந்து தான். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அந்த பாஸ்டர் அந்த அவர் டிவியில் பேசணும் எங்களுக்கு நல்லா தெரியும், அவர் பெரிய பரிசுத்தவான், அவரு நேத்து தான் போயிட்டு வந்தாரு. சோத்திரம். இயேசுநாதரே ஒரு முறை தான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாரு. இவன் டெய்லி போறான், டெய்லி பார்த்தேங்கிறான். நான் போனேன், தூதனை பார்த்தேன், ஆபிரகாம் பார்த்தேன், ஈசாக்க பார்த்தேன். ஏன் அங்கேயே இருக்க வேண்டியது தானே, ஏன் இங்கே வந்தேன்? சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பூமிக்கு வந்துட்டு எங்களை வேற பரலோகத்துக்கு வா பரலோகத்துக்கு வான்னு கூப்பிடுறான். இப்ப அதுல வேற கவனிச்சிங்களான்னு தெரியல, யூடியூப் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் அனுப்புறேன் வேணா இப்போ சர்ச்சு குரூப்ல. பரலோகத்தில் உங்களுக்கு இடம் கன்ஃபார்ம், என்கிட்ட காணிக்கை கொடுத்தா உனக்கு சீட் போட்டுறேன்றான். ஹலோ, பரலோகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும் டைப் காட்டுறாங்க. ஏ டைப், பி டைப், சி டைப், ஹெச் டைப். இது 5 பெட்ரூம் உள்ளது. நம்ம கிறுக்குகளும் அதை நம்பிக்கிட்டு அந்த ஆள்கிட்ட பணம் கொடுத்து சரி எங்களுக்கு பரலோகத்தில் 5 பெட்ரூம். இங்க 1 கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது 5 கட்டுது அங்க போய். பரலோகத்தை பிளாட் போட்டு, நான் பொய் சொல்லல, நான் உங்களுக்கு கிளிப்பிங் அனுப்புறேன் இன்னைக்கு பாருங்க. பரலோகத்தில் பிளாட் போட்டு விற்கும் போதகர் போட்டிருக்கான் பேரை. நீ இவ்வளவு காணிக்க கொடுத்தா உனக்கு பரலோகத்தில் ரிசர்வ் பண்ணிடுவேன், நீ போனா குடியிருந்துக்கலாம். இவங்க என்ன பரலோகத்தை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அங்கேயும் போய் மறுபடியும் குடியும் குடும்பமா இருக்க போறீங்களா? புருஷன் மட்டும் அடியே இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க போறீங்களா? வேணா ஒன்னு சொல்றேன், கேஸ் அடுப்புலாம் கிடைக்காது, கொண்டு போயிருங்க. இது யூடியூப்ல பாப்பேன் எவனாவது இந்த பாஸ் பரலோகத்துக்கு கேஸ் ஸ்டவ்லாம் கொண்டு போக சொன்னாருன்னு. கேஸ் ஸ்டவ்வும் கேஸும் கிடைக்காது, இப்பயே எக்ஸ்ட்ரா ஒன்று புக் பண்ணி வச்சுக்க இந்தியன்லயோ பாரத்லயோ, நான் போகும்போது கையோட கொண்டு போறேன். அட கடவுளே, பரலோகத்தில் தேவதூதனை போல இருப்பார் ஆண்டவர். ஆமென். தேவதூதனை போல என்ன, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அவன் தேவதூதனை போலதான் இருப்பான். அவன் வீட்டை கட்டுவான், காட்டை கட்டுவான், மாட மாளிகையில குடியிருப்பான், எல்லாம் கப்சா. நான் பார்த்தேன், உன் வீட்டை பார்த்தேங்கிறான் விசுவாசி. நீ குடியிருக்க போற வீட்டை நான் பார்த்தேன். என்ன ஆகும்? உழுந்துட வேண்டியதுதான் காலையே, சாமி நீங்க தான் சாமி, நீங்க தான் நல்ல சாமி. என்னதான் எல்லாரும் கள்ள சாமி. நான் பரலோகத்தை பார்க்கவே இல்லைங்க, உண்மையே சொல்லுங்க, நான் பரலோகத்தை பார்த்ததே இல்லை. நீங்க உடனே சொல்லுங்க, அப்ப நீங்க மோசமான போதகர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஆயிடுச்சு, பரலோகத்தை பார்த்தாதான் அப்படியே பெரிய போதகர். எல்லாம் கப்சா, அத்தனையும் ஹம்பர்க். நீங்க வேணா பொறுமையா இருந்து கவனிங்க, அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் காசுக்காக. யாருடைய கள்ள தீர்க்கதரிசி நம்பாதீங்க. ஆமென். கள்ள தீர்க்கதரிசி, வஞ்சனையின் ஆவிகள், இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் தமிழ்நாட்டில் பயங்கரமா புதுசு புதுசா கொண்டு வரான். புதுசா நீ ஒன்னு நம்பலையா, அடுத்தது ஒண்ணு கொண்டு வா, அடுத்தது கொண்டு வா. இது வஞ்சிக்கிற ஆவிகள். இந்த வஞ்சிக்கிற ஆவிகளின் சத்தத்துக்கு நூதனமா இருக்கேன்னு பார்த்தறாதீங்க யாரும் டிவியை. இவர் சொல்றது புதுசா இருக்குதே, புது உபதேசமா இருக்குதே அப்படின்னு யாராவது இதுவரை அவன் சொல்லுவா, இதுவரைக்கும் எந்த பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். உடனே ஹல்லேலூயா கை தட்டினீங்க, கை நின்னுக்கும். அப்படிலாம் யாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். இதுல எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் இதுல உள்ளதை தவிர வேற ஒன்னையும் கர்த்தர் புதுசா சொல்ல மாட்டார். இதுல இருந்து வெளியில ஒருத்தன் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசி. சும்மா புதுசு புதுசாக விடக்கூடாது. முற்றிட்டு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இதான் பைபிள், இதான் தீர்க்க தரிசனம், வசனம் தான் தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சும்மா யாராவது புதுசா சொன்னாங்க, 2 புது வெளிப்பாடு சொன்னாரு, அந்த போதகர் பிரசங்கம் பண்ணாலே என்னை மெய்மறந்து உட்கார்ந்துருக்கேன், சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். அந்த ஆவியோட கொண்டே போயிருவான் அவனை பாதாளத்துக்கு. அந்த சத்தத்தெல்லாம் கேட்காதீங்க. ஆமென். உங்க போதகருடைய சத்தம் போதும், தெளிவா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, திருப்தியாகாத ஆட்கள் தான் அதையும் இதையும் தேடும். இன்னைக்கு ரொம்ப கம்மி அதெல்லாம், அப்படி தேடி விசாரிச்சு நூதனமான உபதேசங்களை பார்க்கறதெல்லாம் கம்மி. ஏன்னா உங்களுக்கு இருக்க வேலையில் நீங்க எங்கத்த போய் பார்க்க போறீங்கல்ல, தோத்திரம் உங்களுக்கு நேரமே கிடையாது. சரி, கடைசியா வாசிருங்க 7வது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். என்ன சத்தத்தை கேட்க கூடாது? ஹல்லேலூயா. அப்படி அந்த வஞ்சிக்கிற ஆவிகளை செவி கொடுத்தா என்னாகும்? ஆவிக்குரிய நன்மைகளை இழந்து போக செய்யும். சரி, 7வது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 33 வாசித்து முடிச்சிடலாம். 1 Kings chapter 12 verse 33. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். தன் மனதிலே, குறிச்சு வச்சுக்கங்க, தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு
ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த ரெகொபெயாம் என்கிற ராஜா செய்த காரியம், தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். இஸ்ரவேல்ல எருசலேம்ல தான் பலியிடணும், வேற எங்கேயுமே பலி செலுத்தக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் எருசலேமுக்கு வருவாங்க. அப்பதான் இயேசு தேவாலயத்துக்கு பண்டிகைக்கு போனார், சாட்டை எடுத்தார், சுத்தினார், எல்லாத்தையும் வெளியே அடிச்சார். அது வந்து வருஷந்தோறும் ஒவ்வொரு நாள் குறிப்பிட்ட நாள்ல அந்த எருசலேம் தேவாலயத்தில் பண்டிகை நடக்கும். அப்ப இஸ்ரவேல் தேசம் எங்கும் இருக்கிற எல்லா யூதர்களும் அந்த பண்டிகைக்கு எருசலேமுக்கு வருவாங்க. அப்படிதான் இயேசு பிரயாணக்காரர் கூட்டத்தில் போய் தவறிட்டாரு 12 வயசுல, அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த எருசலேம் தேவாலயத்தில் நடக்கிற இந்த பண்டிகையை போல இன்னொரு பண்டிகையை அப்படி உண்டாக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் எருசலேமுக்கு வரணும் தான் கட்டளை. அப்ப ரெகொபெயாம் என்ன பண்ணுவான், யூதாவும் இஸ்ரவேலும் பிரிஞ்ச போது எல்லாரும் எருசலேமுக்கு போயிருவாங்க தன்னை விட்டுட்டு அப்படின்ட்டு. இந்த யெரொபெயாம் என்கிற ராஜா பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, நீங்க யாரும் இனிமேல் எருசலேம் போகாதீங்க, எல்லாரும் இங்கேயே பணிங்க. அதை தான் சொல்றான், தன் மனதில் தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதத்திலே அந்த நாளிலே பலியிட்டு பலிபீடத்தை கட்டி பலியிட்டான். ஒரு தேவ பிள்ளை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். எது தெரியுமா? தன் மனதிலே தானே நியமித்துக் கொள்ளக்கூடாது. உங்க மனசுல வரதெல்லாம் நீங்க செஞ்சிடணும், எல்லாம் கர்த்தர் பேசல நினைச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த சத்தத்துக்கு, மனதுக்குள் எழும்புகிற மாம்ச சத்தத்துக்கு எச்சரிக்கையா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். தன் மனதில் தானே நியமித்துக் கொண்ட. நீங்க நிறைய விசுவாசிகள் அப்படிதான் தனக்கு தானே நியமிச்சுக்குவாங்க. இப்படி இப்படி செஞ்சா போதும், இப்படி இருந்தா போதும், இப்படிலாம் சர்ச்சுக்கு வாழ்ந்தா போதும். இனி ரொம்பலாம் ஆழமா போயிடக்கூடாது. உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க. ரொம்ப சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, வெள்ளிக்கிழமை போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போதும். உங்களுக்கு நீங்களே சில காரியங்களை உள்ள இருந்து பேசிக்கிறீங்க. இது கொடுத்தா போதும், இவ்வளவு இதுக்கு மேலாம் கொடுக்க கூடாது. நமக்கு எவ்வளவு கத்தர் கொடுத்தாலும் நம்ம அவ்வளோத்தையும் கொடுத்துடக்கூடாது. பேருக்கு ஒரு அளவு கொடுத்துட்டு நம்ம மறைச்சிடணும். நீ வாழ முடியாதுப்பா, உன்னால ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உன் மனதில் நீயே நியமித்துக் கொள்ளக்கூடாது. அந்த சத்தம் அப்படித்தான் சொல்லும். அப்படிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாலாம் போகக்கூடாது. இது பார்வோனின் ஆவி சொல்லும், ரொம்ப தூரம் போகாத அப்படின்னு சொன்னது யாரு? பார்வோன். இஸ்ரவேல்கிட்ட சொல்றான், சரி போங்க வனாந்தரத்துக்கு ஆராதனை செய்ய, ஆனா ரொம்ப தூரம் போயிடாதீங்க, பக்கமா இருந்து ஆராய்ச்சிட்டு வந்துருங்க. அப்படிதான் சொல்லுவோம். ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகாத, ஃபாஸ்ட் பண்ணாத. 7 நாள் அவங்க பாட்டுக்கு அவங்க ஜெபம் பண்றாங்க, நமக்கு என்னப்பா இல்ல. இன்னைக்கு நீங்களே உங்க மனதில் ஏவப்படுகிற சில காரியங்களை உங்களுக்கு நீங்களே நியமித்துக் கொள்கிறீர்கள். அந்த சத்தத்தை குறித்து ரொம்ப கவனம். உங்களுக்குள்ள எழும்புகிற எல்லா சத்தமும் தேவனுடைய சத்தம் அல்ல. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் மனைவியாகிய ஏவாள் பேச்ச கேட்டு நீ என் வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாத அப்படின்னா. சில நேரத்தில் ஏவாள் ஆசீர்வாதமா தான் வச்சார். ஏவாள் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னான். ஏவாள்னு சொன்னா எனக்கு கொடுத்த வாள் ஒண்ணு என்னை வெட்டும் இல்லைன்னா பாதுகாக்கும். அதான் ஏவாளா. ஹலோ, வாள். அந்த வாள் சில நேரத்தில் வெட்டுமா, அந்த வாள் சில நேரத்தில் பாதுகாக்குமா. மனைவி என்பவள் சில நேரத்தில் புருஷனை பாதுகாக்கிறவ, சில நேரத்தில் அவளாலேயே அவன் வெட்டுண்டு சாவான். ஆதாமுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆச்சு. உன் மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் எல்லா நேரத்திலையும் உங்க பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டுறாதீங்க. சில சொல்லுவாங்க, என் பிள்ளை சொன்னா கரெக்டா இருக்கும் பாஸ்டர், அப்படி போய் விழுந்த குடும்பங்கள் எத்தனையோ. நீங்க நல்லா ஜெபிக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், எந்த சத்தம் மனைவியே சொன்னாலும் நிதானிக்கணும், கணவனே சொன்னாலும் நிதானிக்கணும், பிள்ளைகளே சொன்னாலும் நிதானிக்கணும், போதகரே சொன்னாலும் நிதானிக்கணும். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா? அநேக சந்தர்ப்பத்தில் நம்ம ஃபெயிலியர் ஆகுது எங்க தெரியுமா? நமக்குள் எழும்புகிற சத்தங்கள், மாம்ச சத்தங்கள். எல்லா சத்தத்துக்கும் நீங்க செவி கொடுத்துடக்கூடாது. தேவனுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு, தேவனுக்குன்னு ஒரு கட்டளை இருக்கு. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அவர் சொல்லுவார். ஆனா இவன் என்ன பண்ணா, தனக்குத்தானே நியமித்துக் கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. உங்களுக்கு எழும்புகிற காரியங்களுக்கு. நான் வேதாம கல்லூரி ஊழியங்கள் நடத்திட்டு இருக்கும்போது 12 வருஷம் வேதாம கல்லூரி ஊழியத்தில் இருந்தேன். பிரின்சிபல், அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக இருப்பேன். அப்போ அந்த பசங்களில் ஃபர்ஸ்ட் இயர் தானே, புதுசாக வேதாம கல்லூரிக்கு வருவானுங்க. அவனுங்க வந்த ஒரு மாதம் அப்படி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பானுங்க. அவனுங்க வேதாம கல்லூரி ஒரு பரலோகம் போல பார்ப்பானுங்க. அதில் சிலர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகி காலை 4 மணிக்கு, இப்பொழுது கர்த்தர் உங்களை எல்லாரும் எழுந்திருக்க சொல்லுகிறார் அப்படிமா வந்தேன். உடனே எல்லாரும் தட்டா புட்டா, நான் கர்த்தர் சொல்லிட்டார்ல. 4 மணிக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு, இப்பொழுது உங்களை கர்த்தர் பல் விளக்க சொல்லுகிறார். டேய், இப்படிலாம் சொல்ல மாட்டாரா? பல்ல விளக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துருப்பானுங்க.
இப்பொழுது கர்த்தர் உங்களை பாட சொல்லுகிறார். இப்படி ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியல. ஒரு நாள் 4 மணிக்கு என்னடா சத்தம் அப்படின்னு மேல போய் பார்க்கிறேன், அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கான். காலை எழுந்திருச்சு, இப்பொழுது கர்த்தர் உங்களை முழங்கால் போட சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தர் உங்களை எழும்ப சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தர் உங்களை கைவிரிக்க சொல்லுகிறார். நான் சொன்னேன், கர்த்தர் இப்போ சொல்ற உன்னை ஒரே போடுன்னு குன்னே போடுவேன். காலங்காத்தால 4 மணிக்கு நின்றுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு இருக்க பசங்களை. என்னடா பண்றான் அவன்? பாஸ்டர் 4 மணிக்கு டெய்லி காலை எழுந்திரிச்சு கர்த்தர் இதை சொல்றா அதை சொல்றாரு. நான் இந்த கூமுட்டைங்க அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. அது மாதிரி நம்மளும் ஒரு கூமுட்டை ஆயிடக்கூடாது. எல்லாம் எவன் சொல்லான்னு கேட்டுக்கிட்டு ஆமா இது சரியா இருக்குமோ அது சரி. உங்களுக்குள்ள கர்த்தருடைய சத்தம் இருக்கும். எது சரி எது சரியில்லை அதன்படிதான் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. எழுதுங்க. சோமனில்லா தேவனுக்கு மகிமை. கேட்கக்கூடாத 7 சத்தங்கள். வேலைக்காரன் நிந்திப்பதையும் நீ கேட்க வேண்டி வரும். ரொம்ப உத்து கேட்காத. கேட்க வேண்டியது கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான். அப்படி அந்நிய சத்தங்களை நீ கேட்கும் போது என்ன ஆகும்னா, உன் ஆவிக்குரிய பலத்தை இழந்துருவ. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருவ. உன் ஆவிக்குரிய நன்மைகளை இழந்து போயிருவ. தேவனுடைய விட்டு வழி விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியா அவன் சத்தத்தை கேட்காதன்னுவான். பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவார், யாரு கேட்காதீங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவனை கூட்டி உட்கார வச்சு அநேக காரியங்களை உபதேசித்திருக்கிறார். சொல்லப்பட்ட அந்த 7 காரியங்களுக்கான நம்ம எல்லாரும் கர்த்தரை வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.